குட் மார்னிங் ஆல். ஸோ நாங்க இன்னைக்கு மெயினான விஷயம் ஒண்ணு தான் பார்க்க போறோம். பிகாஸ் உங்களோட என்டையர் எஸ்பிஎம் ஆ கோர்ஸ் முடிய போகுது. ஸோ கோர்ஸ் முடிய போகும்பொழுது, உங்களுக்கு ஃபைனலா அதாவது வந்து ஃபைனலா ஓவரால் நீங்க படிச்ச 7, 8 சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ண கூடிய மாரி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் பொழுது, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க மெயினா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து, இதுவரைக்கும் நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி, முதலா வந்து ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு சப்மிட் பண்ணணும். இந்த ப்ரொபோசல் ஏன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒன்டர்பிரினர் சப்ஜெக்ட். அப்ப அந்த ஒன்டர்பிரினர் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ஒரு ஒன்டர்பிரினரா இருக்கும் பொழுது, நீங்க ஒரு பேங்க்ல லோன் எடுத்துக்கொள்ள, அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட பிசினஸ வந்து இன்னும் எக்ஸ்பான்ஸ் பண்ணிக்கொள்ள, அதாவது விரிவாக்கிக் கொள்ள, விஸ்தரிச்சுக் கொள்றதுக்காக வந்து ஸோ நீங்க ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு சப்மிட் பண்ணணும். இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு எடுத்துக்கொள்ள கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபண்ட் ஒண்ணு தேடிக் கொள்றதுக்காக வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்றது தான் உங்களோட மெயின் இந்த அசைன்மென்ட் டாஸ்க்கா இருக்கும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து நாங்க எப்படி தயாரிக்கணும், ஸோ அத எப்படி என்னென்ன மாரியான விஷயங்கள வந்து பின்பற்றணும்னு சொல்லி தான் முதல்ல சொல்ல தர இருக்கிறேன். சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல பேஸ் பண்ணி தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு சப்மிட் பண்ண இருக்கு. ஸோ நீங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அதாவது எந்த ஒரு சப்ஜெக்ட்க்கும் அசைன்மென்ட் 2 செய்ய இருக்கு தானே! அதே மாரி இந்த சப்ஜெக்ட்க்கும் 2 அசைன்மென்ட் இருக்கு. முதலாவது ப்ராஜெக்ட் ப்ரொபோசல சப்மிட் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அத பேஸ் பண்ணி ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு செய்யணும். அப்ப அத பேஸ் பண்ணி ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ன சொல்றது? ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுக்க வரும். நான் தெரிவு செய்ற பிசினஸ் வந்து எப்படிப்பட்ட பிசினஸ்ன்னு சொல்லி. தெரிவு செய்ற பிசினஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸான பிசினஸ்ன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஊகிச்சு கொள்ளணும். அப்ப முதலாவது வந்து நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து எப்படி தயாரிக்கணும் என்று சொல்லி கைட்லைன் ஒண்ணு குடுத்திருக்கிறாங்க. ஸோ, அப்ப அந்த கைட்லைன பார்க்கும் பொழுது, முதலாவது வந்து ஒரு 8 ஹெட்டிங் கீழ தான் இந்த விஷயத்த வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த விஷயங்கள வந்து முன் வச்சு தான் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் தயாரிக்கணும். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது, முதலாவது வந்து உத்தேசிக்கப்பட்ட வியாபார தலைப்பு. உத்தேசிக்கப்பட்ட வியாபார தலைப்புனா என்னது? டைட்டில் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் பிசினஸ். அதாவது வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு தெரிவு செஞ்ச பிறகு, அந்த பிசினஸ்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதல்ல அந்த பிசினஸ்ட டைட்டில். அந்த பிசினஸ் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அப்ப அதாவது வந்து உங்களோட பிசினஸ் ஆர்கனைசேஷன பத்தி நீங்க சொல்லணும். அதாவது இது எந்த வகையான வணிகம், எப்படிப்பட்ட வணிகம், என்ன மாரி வொர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி. 3வது உத்தேசித்த உற்பத்தி பொருள் அல்லது சேவையின் அ தன்மை. அதத்தான் நேச்சர் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் ப்ராடக்ட் ஓர் சர்வீஸ்ன்னு கூட நாங்க சொல்லலாம். அதாவது நீங்க என்ன வகையான பொருள் பொருள் வணிகமா, அப்படி இல்லாட்டி சேவை வணிகமா. லீகல் பேக்ரவுண்ட் ஆஃப் த வென்ச்சர். அதாவது லீகல் பேக்ரவுண்ட் ஆஃப் த வென்ச்சர்னா வியாபார முயற்சியின் சட்ட பின்னணின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுறீங்கன்னா, கண்டிப்பா வந்து நாங்க சட்ட ரீதியா வந்து என்ன செய்யணும்? பதிவு செய்வது அவசியம். அது மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட நலன்களை பெற்றுக்கொள்வதற்கு, சமூகத்துல அந்த வணிகம் ஒரு சிறந்த தன்மை அடையறதுக்கு, கண்டிப்பா வந்து இந்த வியாபார சட்ட பின்னணிகள்லாம் பின்பற்றுவது அவசியம். 5வது வந்து என்னதுன்னு சொன்னா, சந்தை பகுப்பாக்களும் இலக்குச் சந்தை. இத நாங்க சொல்றது எப்படின்னா, மார்க்கெட் செக்மென்ட் அண்ட் டார்கெட் மார்க்கெட். நாங்க நீங்க இந்த பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா தெரியும். நான் மார்க்கெட் செக்மென்ட்னா என்ன, டார்கெட் மார்க்கெட்னா என்னதுன்னு சொல்லி கிளியரா நான் பேப்பர் டிஸ்கஷன்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க அதுகள் எல்லாத்தையும். ஸோ இந்த மார்க்கெட் செக்மென்ட் எப்படி இருக்க போகுது, உங்களோட நீங்க தெரிவு செஞ்ச அந்த வணிகத்துல. அப்புறம் அதுல யாரு உங்களோட டார்கெட் மார்க்கெட், யாரு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். 6வது விஷயம் தான் எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை அனலைஸ். அப்ப எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை அனலைசிஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 1 மினிட்.
சாரி. அப்ப நாங்க படிச்ச இந்த எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை அனலைசிஸ். அதாவது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த பிசினஸ்ல வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்கு? எவ்வளோ நிரம்பல், கேள்வி நிரம்பல் என்ன மாரின்னு சொல்லி பகுப்பாய்வு செய்ய இருக்கு. அடுத்தது வந்து எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ் அண்ட் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது வந்து போட்டியாளர்கள்ன்ற உபாயமா இருக்கும். அதாவது எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்னா தற்போது வணிகத்துல இப்ப நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இருந்தாலும் தற்போது உள்ள போட்டியாளர்கள நீங்க அடையாளம் காணணும். அவங்கள அடையாளம் கண்டது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட வணிகத்துக்கு என்னென்ன மாரியான தந்திரோபாயங்கள், அப்படி இல்லாட்டி மூலோபாயங்கள்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி எப்படி பின்பற்றீங்கன்னு சொல்லி. அடுத்தது எஸ்டிமேட்டட் த ரெவென்யூ அனலைஸ். அதாவது வந்து வருமான பகுப்பாய்வ வந்து நீங்க மதிப்பீடு செய்யணும். எப்படி உங்களுக்கு வணிகத்துல வந்து முதல் ஆண்டுக்கான வருமான பகுப்பாய்வு இருக்க போகுது. நீங்க எவ்வளவு விற்பனை வருவாயை எதிர்பார்க்கிறீங்க, அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து காஸ்ட் அனலைஸ், கிரய மதிப்பாய்வு. எவ்வளவு பிக்ஸ்ட் அசெட் இருக்கும் உங்களோட வணிகத்துல, எவ்வளவு ஆப்பரேஷனல் எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது, வொர்க்கிங் கேபிட்டல், தொழில்படு மூலதன செலவு எப்படி இருக்கும், டோட்டல் பட்ஜெட் காஸ்ட். இது எல்லாமே வந்து நீங்க எடுகோள் மதிப்பாய்வு செய்றீங்க. இவ்வளவு இருக்கலாம், இவ்வளவு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலான வேல்யூவா இருக்காது. பட் நீங்க ஒரு அனலைஸ் போட்டு வைக்கிறீங்க. ஓகே, நான் எதிர்பார்க்கிறேன் 1 இயர்க்குள்ள இவ்வளவு தான் இந்த பிசினஸ் வால்யூம் இருக்கலாம், இவ்வளவு தான் எனக்கு வரக்கூடிய செலவுகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் 10th வந்து எஸ்டிமேட் ப்ராஃபிட் அனலைஸ் ஃபைனான்ஸ். அதாவது வந்து லாப பகுப்பாய்வு மற்றும் நிதி கிரயம் நிதின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த லாப பகுப்பாய்வுல வந்து நீங்க நிலைய நிர்வாக செலவு எவ்வளவு, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு சொல்லி எல்லாமே மென்ஷன் பண்ணணும். அது விற்பனை விநியோக செலவு, நிதி மற்றும் இணைய செலவுன்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த ஒரு 10 விஷயத்துக்கு கீழே தான் வந்து என்ன செய்ய இருக்குன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ண இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவது வந்து பாருங்க, இப்ப நாங்க ஒரு வணிகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றேன்னா, டைட்டில் ஆஃப் த ப்ரொபோசல், ப்ரொபோஸ்ட் பிசினஸ், நேச்சர் ஆஃப் ப்ரொபோஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இது 2மே என்னது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஒரு தொழில் உரிமைத்துவ சப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி செய்யக்கூடியது. 3வது சப்ஜெக்ட் என்னது? நேச்சர் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நாங்க வந்து என்ன சொல்றது? ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆனது. லீகல் பேக்ரவுண்ட் ஆஃப் த வெஞ்சர்ன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து நார்மலா சிறு வணிக முகாமைத்துவம் படிச்ச நீங்க அந்த சப்ஜெக்ட்ல படிச்ச விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். மார்க்கெட் செக்மென்ட் அண்ட் டார்கெட் மார்க்கெட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து இதுவும் சந்தைப்படுத்தல்ல விஷயம். எக்ஸிஸ்டிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை அனலைஸ்னா பொருளியல் சம்பந்தமாக நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். எக்ஸிஸ்டிங் கம்படிஷர் அப்புறம் இதுகள் என்னது? இந்த 7 பாயிண்ட் இதுவும் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ல படிச்சது தான். அடுத்தது இந்த எஸ்டிமேட் ரெவென்யூ அனலைசஸ், காஸ்ட் அனலைசஸ், எஸ்டிமேட் ப்ராஃபிட் அனலைசஸ், அப்புறம் ஃபைனான்சிங் இதுகள் எல்லாமே வந்து அக்கவுண்ட்ஸ்ல படிச்சது. அப்ப நான் முதல்லயே சொன்ன மாரி தான், நீங்க ஓவராலா படிச்ச சப்ஜெக்ட்ங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செய்யணும். நீங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல என்னத்த பேஸ் பண்ணி செய்றீங்களோ, அதை தான் ஃபைனல் ப்ராஜெக்ட்க்கும் செய்யணும். நீங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல ஒரு பிசினஸ தெரிவு செஞ்சுட்டு, ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணக்குள்ள வந்து வேறொரு பிசினஸ வந்து செய்ய முடியாது. நான் ஏன் 2யும் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு சப்மிட் பண்ணக்குள்ள, நீங்க இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலையும் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணி தான் ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால வந்து அதுகள ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப நாங்க முதலாவது போவோம். ஒரு ஒரு ப்ரொபோசல்ன்னு சப்மிட் பண்றேன்னாலே, நாங்க அதோட பேக்கிரவுண்ட பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லியே ஆகணும். பேக்கிரவுண்ட பத்தி டீப்பா சொல்லியே ஆகணும். அப்ப முதலாவது பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னா, ஒரு பிசினஸ் எடுத்துக்கொண்டோம்னா, நாங்க அந்த பிசினஸ்ல வந்து பேக்கிரவுண்ட பத்தி ஒரு சில விஷயங்கள வந்து கதைக்கணும். சரியா? ஓகே. நான் பாரேன். இப்ப நான் உங்களுக்கு இங்க பேரலலா இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ரொபோசல் நான் உங்களுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்க. யாரும் குரூப்ல வராட்டி எனக்கு டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி சரி கேளுங்க. நான் உங்களுக்கு ப்ரொபோசல வந்து சப்மிட் பண்றேன். அப்ப முதலாவது வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒண்ணு தயாரிக்கணும். ஃப்ரண்ட் பேஜ் ஒண்ணு தயாரிக்கும் பொழுது, நீங்க உங்களோட தலைப்பு, அதாவது வந்து உங்களோட வணிகத்தின் தலைப்ப போட்டு திட்ட பிரேரணைன்னு சொல்லி எழுதணும். எழுதியவர் உங்களோட நேம போடணும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து இதெல்லாம் நான் இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டது. இதெல்லாம் எதுவும் போட தேவையில்ல. டைரக்ட்டா அவங்களோட பதிவிலக்கம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அப்புறம் நீங்க கல்வி கற்கும் வருடம். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 டூ 25ன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி 2024ன்னு இருக்கும். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், நாவலர் நுகைக்கூட. நீங்க இப்ப பிரான்ச்ல செய்றவங்கன்ட சொல்லி சொன்னா, உங்களோட இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், உங்களோட பிரான்ச் இத போடுங்க. எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா ஒரு ப்ரொபோசல்ல.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அட்டவணையின் பொருளடக்கம். இப்ப நீங்க ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு செய்றீங்கன்னு சொன்னா, அந்த கண்டிப்பா அந்த ப்ரொபோசல்ல என்னென்ன விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்றீங்கன்னு சொல்லி தானே ஆகணும். அப்ப அட்டவணையின் பொருளடக்கம். இந்த 10 விஷயமும் எங்க உள்ளத நான் பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த பிசினஸ் ப்ரொபோசல் கைட்லைன் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த கைட்லைன்ல இருக்க இந்த 10 டாபிக்கையும் தான் வந்து நான் இங்கன வந்து என்னது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க அறிமுகம். அறிமுகத்துக்கு வந்து நான் ஒரு நம்பர் போடல. ஆனா இந்த 10 டாபிக் கீழ தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இருக்க போகுதுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். ஓகேயா? சரி. இதுதான் வந்து இந்த கேக்லே நான் தெரிவு செஞ்ச வணிகத்தின் வந்து என்ன சொல்றது? அ தலைப்பு வந்து கேக்லேன்னு சொல்லி சும்மா அந்த லோகோ ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்காக நான் இப்படி கேக்லேன்னு சொல்லி போட்டு இந்த லோகோல வந்து இப்படி போட்டு இருக்கேன். கிளியரா? ஓகே. அப்ப முதலாவது ஒரு அறிமுகம் போவோம். இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும். ஐயோ! நான் எந்த மாரியான பிசினஸ தெரிவு செய்றது? எந்த மாரியான பிசினஸ தெரிவு செய்றதுன்னு சொல்லி. சரியா? அப்ப நாங்க உண்மையாலுமே இது வந்து எங்களுக்கு அசைன்மென்ட். ஓகே. அப்ப இது வந்து நாங்க ரியல் லைஃப்ல வந்து இத வந்து செய்ய போறது இல்ல. ஒரு சிலவங்க வந்து லைஃப்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஒண்ணு செஞ்சு கொண்டு இருப்பீங்க. அந்த பிசினஸ பேஸ் பண்ணி இந்த ப்ரொபோசல் செய்யலாமான்னு கேட்டா, உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா இந்த அசைன்மென்ட்ட செஞ்சு கொள்ள இயலும் என்று சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க அத பேஸ் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஈஸியா இந்த அசைன்மென்ட்ட செஞ்சு கொண்டு போகணும்னு சொன்னா, நார்மலா வந்து முடியுமான மட்டும் ஒரு சிறு வணிகம், அப்படி இல்லாட்டி ஒரு நடுத்தர அளவு வணிகம் பிசினஸ் எடுக்கிறது தான் நல்லது. பெரிய பெரிய வணிகங்கள எடுத்து பிசினஸ் செய்றது. அதாவது பெரிய பெரிய பிசினஸ்ங்கள போட்டு செய்றது உண்மையாலுமே கஷ்டமா போயிரும். ஏன்னு சொன்னா நீங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இதுல செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால முடியுமான மட்டும் ஈஸியான ஒரு பிசினஸ் எடுத்து நீங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் தயாரிங்க. ஏன்னு சொன்னா நீங்க இங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல செய்ற பிசினஸ தான் ஃபைனல் ப்ராஜெக்ட்லயும் செய்யணும். இந்த பாருங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் இருக்கு. இது நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் நான் லாஸ்ட் இயர் பேட்ச்ல செஞ்சு குடுத்ததுக்கு வந்து தான் ம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஃபைனல் ப்ராஜெக்ட். பாருங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட வந்து 59 பேஜ்க்கு இருக்கு. சரியா? ஸோ அப்ப இப்போ ஃபைனல் ப்ராஜெக்ட்ன்னு செய்யக்குள்ள இது அது ப்ரொபோசல விட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ இதுக்கும் நான் டிஸ்கஷன் ரெக்கார்டிங் ஆல்ரெடி நான் போட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு இதையும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். எக்ஸாம் இந்த ப்ரொபோசல் முடியக்குள்ள. பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். பாருங்க எப்படி ஒரு வணிகத்த வந்து இது ஃபுல்லா ஓவராலா எல்லாமே இருக்கு. பாருங்க இப்ப அங்க வந்து நான் சொன்ன 10 ஹெட்டிங் வந்து இங்க வந்து மெயினான 5 டாபிக்கு கீழ வந்துரும். இந்த அத்தியாயம் 1 அறிமுகம். அடுத்தது அத்தியாயம் 2 பாருங்க அத்தியாயம் 1க்குள்ள நாங்க எவ்வளவு விஷயத்த இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதுகள் எல்லாமே பேஸ் பண்ணி தான் செய்ய இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நீங்க இந்த அசைன்மென்ட் என்ன செய்யணும்னா செய்யணும். ஓகே. அப்ப முதலாவது வந்து ஒரு ஐஸ்கிரீம் விநியோகம் செய்யலாம். அதாவது ஐஸ்கிரீம் அடுத்தது இடியப்பம் பிசினஸ், பேக்கரி செய்யலாம். தொடர்பாடல் நிலையம், கம்யூனிகேஷன், புக் ஷாப், ஃப்ரூட் கடைகள், அப்படி இல்லாட்டி மரக்கறி கடை, ஜாம், ஜெல்லி பாட்டில் செய்ற கடை, சிறிய உணவு கடை. அதாவது நம்ம அந்த என்ன சொல்றது? ஃபுட் கேஃபேஸ் அந்த மாரி. காளான் உற்பத்தி. விவசாயம் உண்மையாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பிசினஸ் செய்ய. நான் இங்க பேருக்காக போட்டிருக்கேன். இனிப்பு பண்டம், ஏதாவது ஸ்வீட்ஸ் ஐட்டம் அப்படி. கேக் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, ஆடை, தையல். அடுத்தது வந்து இப்ப பேக்கெட் செஞ்ச உணவுப் பொருட்கள் பிசினஸ் பண்றது அந்த மாரி. சலூன் கடை, பியூட்டி கல்ச்சர். மட்பாண்ட உற்பத்தி, பொட்டு அந்த மாரி செய்றது. ஸோ அது இல்லாம நீங்க வந்து அந்த தேங்காய் உற்பத்தி, தேங்காய் விற்பனை. ஸோ அந்த மாரியான முடியுமான்னு மட்டும் உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு ஈஸியா வந்து இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஏன்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்க எடுத்துருவாங்க பெரிய பெரிய பிசினஸ். ஆனா அங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செய்யக்குள்ளேலாம் வந்து ரொம்ப கஷ்டமா போயிரும். ஸோ முடியுமான்னு மட்டும். அப்படி இல்லாட்டி நீங்க அந்த சாரி பிசினஸ் பண்றது. இப்ப இந்த உணவு கடைனா கூட நீங்க வேணா அத செப்பரேட்டா போட்டுக்கலாம். அதாவது வந்து க காலை உணவு கடை. அப்படி இல்லாட்டி ஆ என்ன சொல்றது? சைவ உணவு கடை. அந்த மாரி போட்டு, அப்ப நீங்க வெஜிடேரியன் சாப்பாட மட்டும் அப்படியே அங்கன பேஸ் பண்ணி போற மாரி. கஞ்சி விற்பனை, சூப் விற்பனை. ஏதாவது சிறு வணிகம் தான். சிறு அல்லது நடுத்தர வணிகம் எடுத்தாலே போதும் இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செய்றதுக்கு. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து நாங்க வேணா செய்யலாம். அந்த என்னது தேயிலைத்தூள் விற்பனை. அப்ப தேயிலைத்தூள்ல உங்களுக்கு வந்து ரொம்ப கணக்கான ஒரு 2, 3 வகையான தேயிலை தூள தெரிவு செஞ்சு விற்பனை செய்யலாம். ஸோ அப்படி இல்லாட்டி அந்த மட்பாண்டத்துல உற்பத்தி செய்ற அந்த நகை, அந்த என்ன சொல்ற நகை, அந்த ஜுவல்லர்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரி. அப்படி இல்லாட்டி ஏதாவது கிரீம் ப்ராடக்ட்ஸ், சோப் ப்ராடக்ட் வந்து விற்பனை செய்றது. ஸோ முடியுமான்னு மட்டும் அந்த நீங்க தெரிவு செய்ற பிசினஸ் வந்து பெருசா காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கொள்ளாம முடியுமான்னு ஈஸியான ஒரு பிசினஸ வந்து எழுது. எ எ ஈஸியான பிசினஸ வந்து எடுக்க பாருங்க.
ஓகே. அப்ப இதுதான் வந்து ஒரு பிசினஸ வந்து தெரிவு செஞ்சு கொள்றதுக்கு. அப்ப நான் அறிமுகத்துல கண்டிப்பா சொல்லணும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த லைன பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா 1 மினிட். மத்தது இன்னொரு விஷயம் தான் எல்லாருமே வந்து முடியுமான்னு மட்டும் டைப் பண்ண பாருங்க. அது நல்லா இருக்கும். ஓகே. ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ, அந்த பிளேஸ்லயும் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வசிக்கிற இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துல வந்து பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கலாம். நான் ஏன் நீங்க வசிக்கிற பிரதேசத்த வந்து இங்க பேஸ் பண்ணி சொன்னேன்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் நீங்க இருக்கிற பிரதேசத்துல இருந்து இன்னொரு பிரதேசத்துல போயிட்டு பிசினஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கான டிராவலிங் காஸ்ட் அதுகள் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி பார்க்க வேண்டி வரும். அதனால தான் நான் வசிக்கிற பிரதேசத்த வந்து எடுத்துக்கொண்டேன். அப்ப முதலாவது வந்து பேராகிராஃப்ல நீங்க எந்த பிரதேசத்துல வசிக்கிறீங்களோ, அந்த பிரதேசத்த அடிப்படையாகக் கொண்டு ஒரு பிசினஸ். நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே அது சமூகத்துக்கு வந்து ஒரு வேல்யூவா இருக்கணும். அப்ப நீங்க வசிக்கிற பிரதேசத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஒரு பிரதேசத்துல மக்களோட நலன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க கண்டிப்பா அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிசினஸ் ஒண்ணு தெரிவு செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து திட்ட எண்ணக்கரு பிளானிங் கான்செப்ட்ன்னு சொல்லி இருக்கு. அதாவது 4 அனுமானங்கள் இருக்கு. அதாவது வந்து நாங்க பிலியோசோபிஸ்ன்னு சொல்லுவோம். 4 விஷயங்கள் இருக்கு. அந்த 4 விஷயங்கள்ல வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, விருப்பத் தெரிவின். அதாவது உங்களுக்கு வந்து பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கும். ஒரு 10, 15 விருப்பம் இருக்கும். ஆனா அந்த 10, 15 விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்ய இயலுமா பிசினஸ்ல? செய்ய முடியாது. அப்ப அதனால வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த முதல்ல விருப்பத் தெரிவுல வந்து ஒரு என்னென்ன நீங்க பிசினஸ் தெரிவு செய்ய போறீங்கன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணணும். அப்படி லிஸ்ட் பண்ணக்குள்ள, நீங்க அந்த லிஸ்ட் பண்றதுக்கான காரணங்கள வந்து கண்டிப்பா குறிப்பிடணும். அதுதான் முதலாவது. குறிப்பிட்ட பொருள் வந்து எந்த உற்பத்திக்கு சம்பந்தமானது? உணவுப் பொருள். அடுத்தது வந்து உற்பத்தி முறை. அதாவது நீங்க எப்படி சுகாதார ரீதியா சுத்தமா இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கான அந்த பிசினஸ் செய்றதுக்கு தேவையான நீர் வசதி இருக்கா? வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, அ டிஸ்போசல் பண்றது, கம்யூனிகேஷன் அதெல்லாம் இருக்கா? முதலீட்டு சேவை அதாவது இன்வெஸ்ட்மென்ட் முதலீட்டு தேவை. உங்களுக்கு எப்படி நீங்க வந்து கேஷ் வந்து ரெடி பண்ணி கொள்றீங்க, அதுக்கான காஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணி கொள்றீங்க. பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு. அதாவது வந்து இங்க தான் நாங்க சொல்றது வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு. அப்ப இதுகள்ல வந்து விருப்பத் தெரிவின் அடிப்படையில, அதாவது உங்களோட சாய்ஸ்ல விடுறது. சாய்ஸ் ஆஃப் கொஸ்டியன்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். விருப்பத் தெரிவின் அடிப்படையில. நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 1 மினிட். ம். பாருங்களேன். முதலாவது வந்து 1000 கணக்கான அது விருப்பத் தேர்வுல வந்து முதலாவது செய்ய போறீங்க. அதாவது எப்படி பொருத்தமான ஒரு வணிகத்த வந்து தெரிவு செய்யக்குள்ள முதல்ல விருப்பத் தேர்வுல வந்து தெரிவு செய்வீங்க. அப்ப இந்த விருப்பத் தேர்வுல செய்யும் பொழுது, இந்த மாரியான விஷயங்கள வந்து நீங்க கண்டிப்பா ஆராயணும். உற்பத்தியில வந்து விற்பனை செய்ய முடியுமா? வளம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கா? அடுத்தது உங்களோட ஆற்றலுக்கு, உங்களோட கெப்பாசிட்டிக்கு வந்து இந்த பிசினஸ் ரிலேட்டட் ஆகுதா? சட்ட பிரச்சனை எதுவும் இருக்கா? இத வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு லீகலா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா? தேவையான மூலதனத்த பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி வசதி இருக்குதா? போட்டியாளர் எதிர்கொள்ற ஆற்றல் இருக்குதா? இதுகள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு 20 பிசினஸ் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா, லிஸ்ட் பண்ணிக்கொள்ள போறீங்க. ஒரு 20 பிசினஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, லிஸ்ட் பண்ணிக்கொள்ள போறீங்க. அந்த 20 பிசினஸ தான் வந்து அந்த 20 பிசினஸ தான் வந்து நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா, லிஸ்ட் பண்ணி இருக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த விருப்பத் தேர்வுல தேர்வு செஞ்ச வியாபாரத்துல வந்து திரும்ப ஃபில்டர் பண்றீங்க ஒரு 10 வணிகம். நீங்க ஒரு ஃபில்டர்ல வந்து தண்ணி ஊத்தும் பொழுது அந்த தண்ணி என்ன செய்யணும்? வடிகட்டி, 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 வடிகட்டி சுத்தமான நீர் வரும். அதே மாரி தான் ஒரு பிசினஸ் தெரிவு செய்யும் பொழுது, முதல்ல வந்து ஒரு 20 பிசினஸ தெரிவு செய்யக்குள்ள, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதிலிருந்து ஒரு 10 வணிகத்த தெரிவு செய்யுங்க. அந்த 10 வணிகத்துல தெரிவு செய்யக்குள்ள வந்து ஓகே. இந்த 10 வணிகத்த தெரிவு செய்றீங்க. இந்த 10 வணிகம் தெரிவு செய்யும் பொழுது வந்து நீங்க என்ன செய்றீங்க என்று சொல்லி சொன்னா
அத நாங்க சொல்றது வந்து சூட்சுமமான பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம். சூட்சுமமான பகுப்பாய்வு. ஸோ இந்த 10 முதல்ல 20 பிசினஸ் உங்களுக்கு நெனைச்ச மாரி எதுனாலும் தெரிவு செஞ்சு கொள்ளலாம். ஆனா, இப்ப இந்த 10 பிசினஸ் அந்த 20க்குள்ள 10 ஃபில்டர் பண்ணி வரக்குள்ள ரொம்பவே கவனமா இருக்கணும். ஓகே, இதுல வந்து எனக்கு சக்சஸா கொண்டு போக முடியுமா? இதுல நான் எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு இத வந்து டார்கெட் பண்ணிக்கொண்டு என்னால வந்து எய்ம் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி. அப்ப அதுக்கு வந்து கண்டிப்பா சந்தை இருக்கணும். உங்களுக்கு இந்த பிசினஸ கொண்டு போறதுக்கு வந்து சரியான ஒரு மார்க்கெட் ஒண்ணு இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பெற்றுக்கொள்ற வசதி இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஆடை தொழிற்சாலை செய்றீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் பெற்றுக்கொள்ள. தேவையான மூலதனம், கேப்பிட்டல்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது உங்களுக்கு கேப்பிட்டல் வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடியது மாரி இருக்கா? கவர்ன்மென்ட் இதுக்காக என்னென்ன சலுகைகள் வழங்குறாங்க? என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறாங்க? எப்படி மோட்டிவ் பண்றாங்க? அந்த மாரியான விஷயம். போட்டித்தன்மை, காம்படிஷன வந்து பார்க்கணும். உங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு? இந்த பிசினஸ்ல வந்து நெறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றாங்க? அடுத்தது வந்து என்டர்பிரினியர்ட நாலேட்ஜும், அவருடைய ஸ்கில்ஸும் மத்தது அவர்ட்ட வந்து என்னது ஆர்வமும் இருக்கணும். அதாவது அயராத உழைப்பு நாங்க ஆரம்பத்துல அசைன்மென்ட்ல டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ அப்ப அந்த முயற்சியாளர்ட அறிவு எப்படி இருக்குது? ஸோ அவர் இந்த ஸ்கில்ஸ் இருக்குதா இந்த பிசினஸ கொண்டு போறதுக்கு? அடுத்தது நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கான ஊழியர்கள பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு எம்ப்ளாயி ஒரு ஒரு ஜாப் ஒண்ணு ஒரு வணிகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுனாலே வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ளாயில வந்து எப்படி எடுத்துக்கொள்வீங்க? எங்கெங்க இருக்காங்க? அந்த மாரி. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் தான் ஊழியர்கள் பெறுவதற்கான ஆற்றல். அடுத்தது வந்து இடர். அப்ப இடர்ன்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து இப்ப ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இதுல வந்து நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த ரிஸ்க்க வந்து எப்படி நீங்க பிளான் பண்ணிக்கொள்ள போறீங்க? ரிஸ்க்க உங்களுக்காக அனலைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க மென்ஷன் பண்ணி கொண்டு பார்க்கணும். பார்த்துட்டு தான் அந்த 10 தெரிவுல உள்ள அந்த 10 தெரிவுக்குள்ள வர பிசினஸ்ங்கள தெரிவு செய்யணும். அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த 10 தெரிவு செஞ்ச வியாபாரத்துல வந்து பெஸ்ட்டா வரக்கூடிய 3 வியாபாரத்த இப்ப இங்க இன்னும் ஃபில்டர் பண்ண போறீங்க. அப்ப இன்னும் பெஸ்ட்டா 3 வியாபாரம் தெரிவு செய்றீங்கன்னு சொல்லும் பொழுது வந்து, அது வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, அந்த பிசினஸ தெரிவு செய்யக்குள்ள தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஸ்வொட் அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்வீங்க. அதாவது ஒரு வணிகத்த தெரிவு செய்யக்குள்ள, நான் இந்த வணிகத்த தெரிவு செய்றேன்னு சொன்னா, இந்த வணிகத்துக்கான பலமான காரணி, ஸ்ட்ரென்த் என்னது? இதுதான் நாங்க அந்த ஸ்மால் பிசினஸ் மேனேஜ்மென்ட்ல படிச்சது. ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? த்ரெட்ஸ் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். அப்படியே அனலைஸ் பண்ணிட்டா சரியான ஒரு வணிகத்த வந்து தெரிவு செய்வீங்க. இப்ப பாருங்க ஸ்ட்ரென்த்த பார்க்கக்குள்ள இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஓகே உங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கா? நல்ல கெப்பாசிட்டியா வந்து வொர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா? உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளோ குவாலிட்டியா இருக்குது? ஃபைனான்ஷியல் ஸ்டேபிளா இருக்கீங்களா? அது எல்லாமே அப்போ உங்களுக்கு வந்து இன்டர்னல் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லுவோம். புறச்சூழல், வாய்ப்புக்கள நாங்க எப்படி பயன்படுத்துறதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் என்ன சொல்றது? நாங்க வந்து உங்களுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லாட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அடுத்தது போட்டியாளர்கள் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து பெரிய அளவுல காம்படிட்டர்ஸ் உள்ள இருக்கிற காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ட விட்டு லீவ் ஆகுறாங்க. அடுத்தது வந்து டெக்னாலஜி டெவலப்மென்ட் இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் இருக்கு அந்த பிசினஸ பத்தி. அடுத்து கவர்ன்மென்ட் ஃபெசிலிட்டீஸ், கவர்ன்மென்ட் மோட்டிவேஷன், கவர்ன்மென்ட்ல வந்து என்ன சொல்றது? ஹெல்ப் அது எல்லாமே கிடைக்குது. அப்ப அதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கும். அப்ப நீங்க தெரிவு செய்ற பிசினஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த கடைசியா தெரிவு செய்ற அந்த 3ல ஏதாவது ஒரு பிசினஸ் தானே எடுக்கணும். முதல்ல 20 எடுத்தோம். அப்புறம் 10 அப்புறம் 10ல இருந்து ஃபில்டர் பண்ணி திரும்ப 3 பிசினஸ் தான். அந்த 3க்குள்ள வந்து நாங்க பலவீனம் எல்லாம் பார்த்து எதுக்கு கூடுதலா ஸ்ட்ரெங்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குதுன்னு பார்த்து அந்த பிசினஸ தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். அப்ப அந்த பிசினஸ தான் நீங்க ப்ரொபோசல்ல வந்து முன்வைப்பீங்க. இதுதான் நான் தெரிவு செய்யக்கூடிய பிசினஸ்ன்னு சொல்லி. அதுதான் நீங்க அறிமுகத்துல குடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேயா? ஸோ அப்படி பார்க்கக்குள்ள வந்து, ஓகே நான் அந்த மீளாய்வு செஞ்சு கேக் உற்பத்தி எடுக்கிறேன்னு சொல்லி அடையாளம் படுத்துறீங்க. ஸோ அங்கன வந்து ஒரு ஃபோட்டோ வேணும். முடியுமான்னு மட்டும் இந்த அசைன்மென்ட் வந்து எல்லாரும் டைப் பண்ணா நல்லது. ஓகேயா? டைப் பண்ற அளவு பெரிய ஒரு விஷயமே இல்ல. ஓகேயா? ஆ சொன்ன ஒரு ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணக்குள்ள இவ்வளவு நாள் அசைன்மென்ட் எல்லாம் கையில கையில உங்களுக்கு அப்படி வசதி இல்லாட்டி மாத்திரம் கையில எழுதுங்க. அப்படி இல்லாட்டி பெஸ்ட் வந்து டைப் பண்றது தான். ஆ இந்த ஆன்லைன் தமிழ் டைப்பிங்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஆன்லைன் தமிழ் டைப்பிங்ல வந்து இந்த Google உள்ளீட்டு கருவி. இது வந்து எப்படி என்று சொன்னா, நாங்க வந்து டைப் பண்றத வந்து
டங் இங்கிலீஷ்ல வந்து போட்டு கொண்டு வந்தா அப்படியே டைப் ஆகி கொண்டு வரும். சரியா? இப்ப இது நெட்வொர்க் ப்ராப்ளம்னால வருது இல்ல. டங் இங்கிலீஷ்ல போட்டு கொண்டா வரும். அப்படி இல்லாட்டி வந்து இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்கு தானே. இப்ப கூகுள் டிரான்ஸ்லேஷன்லயே வந்து நீங்க தமிழ்ல தேவையான விஷயத்த வந்து இப்ப தமிழ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு. தமிழ்ல டைப் பண்றவங்க. இப்ப இங்கிலீஷ்ல டைப் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே. ஸோ தமிழ்ல டைப் பண்றவங்களுக்கு வந்து எந்த சரியா? இந்தா நான் பார்த்தீங்களா? நான்னு சொல்லி வருது. நான் நேற்று இந்த நேற்று. அப்படின்னு சொன்னா, சரியான விஷயங்கள் வந்து இதுக்குள்ள டைப் பண்ணணும். அப்ப அத டைப் பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்ப டைப் பண்ணா உண்மையாலுமே ஒரு குவாலிட்டியா இருக்கும் அசைன்மென்ட். ஓகே. ஸோ அப்ப நீங்க தெரிவு செஞ்ச வணிகம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, கேக் உற்பத்தி வணிகம். அப்ப இந்த பாருங்க, இதுதான் புனலாய்வுன்னு சொல்லி நீங்க வந்து தொழிலுரிமைத்துவ சிறு வணிகத்துல வந்து தொழிலுரிமைத்துவத்துல படிச்சிருப்பீங்க. புனலாய்வு. இப்ப இந்த இவ்வளவும் வந்து நான் அந்த 20 பிசினஸ் செலக்ட் பண்ணது. அதுல வந்து 10 பிசினஸ வந்து திரும்ப ஃபில்டர் பண்ணேன். அதுல 10ல வந்து 3 பிசினஸ ஃபில்டர் பண்ணி, கடைசியா அந்த ட்ராப் லைனா வந்து கேக் உற்பத்தி. இதத்தான் நாங்க புலனாய்வு விளக்கப்படம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். புலனாய்வு விளக்கப்படம்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க இந்தா உங்களுக்கு இந்த புலனாய்வு இங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்வட் பகுப்பாய்வு செய்து சிறந்த வணிகத்த வந்து தெரிவு செஞ்சு கொள்ளணும். அப்ப நீங்க இங்க வந்து இந்த ஸ்வட் அனலைசிஸ்லாம் போட தேவையில்ல. முதல்ல வந்து உங்களோட பிரதேசத்த பத்தி சொல்லி, அங்க தான் பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி, முதல்ல அந்த 20 வணிகத்த தெரிவு செய்றதுக்கான ரீசன்கள போட்டு, 20 வணிகத்த லிஸ்ட் பண்ணி, அதுலருந்து திரும்ப 10 வணிகத்த தெரிவு செய்றதுக்கான ரீசன்கள போட்டு, நான் பாருங்க 10 வணிகம் தெரிவு செய்றதுக்கு நான் போட்டேன். என்னுடைய தனிப்பட்ட குறிக்கோள் அதிக அளவு லாபம் ஈட்டல், மக்களின் நலன், சூழல் பாதுகாப்பு, கணிசமான பணத்தொகை அளவு என்பவற்றை கவனித்துக் கொண்டு 10 வணிகங்கள தெரிவு செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்றீங்க, தெரிவு செய்யப்பட்ட வியாபாரங்கள அடிப்படையாகக் கொண்டு என்னிடம் காணப்படும் பலம் மற்றும் ஏனைய நடவடிக்கையை மீளாய்வு செய்து, வேணா நீங்க என்ன SWOT அனலைஸ் ஆய்வு செஞ்சு, இப்படி 3 வணிகத்த தெரிவு செஞ்சேன்னு சொல்லு சாரி. அ இருக்கிற அந்த வியாபாரங்கள அடிப்படையாகக் கொண்டு 10 3 வணிகத்த தெரிவு செஞ்சேன்னு போட்டு, அதிலிருந்து வந்து நீங்க ஸ்வட் ஆய்வுக்கு உட்படுத்தி, சிறந்த வியாபார முயற்சி என தெரிவு செஞ்சேன்னு சொல்லி, நீங்க அந்த தெரிவு செஞ்ச வணிகத்தில வந்து சும்மா ஒரு Google இமேஜ்ல ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்து, ஃபோட்டோவ வந்து இங்கன கேப்சர் பண்ணி போட்டீங்கன்னா சரி. ஸோ போட்டுட்டு வந்து அத வேணா இப்படி புலனாய்வுல வந்து காட்டலாம். நீங்க இப்ப இந்த விஷயங்கள வந்து இவ்வளத்தையும் ஒரு ஒரு இது வந்து கூட பேஜுக்கும் போகக்கூடாது. ஒரு 2 பேஜ் அப்படி இல்லாட்டி 1 பேஜ்க்குள்ளேயே முடிக்க பாருங்க. சரியா? இப்ப நாங்க போவோம் வந்து சப்ஜெக்ட் டாபிக். உத்தேசிக்கப்பட்ட வியாபார தலை. இப்ப இந்த விஷயங்கள தான் வந்து இதுதான் இந்த உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட். ஓகே. நான் அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்ட உங்களுக்கு காட்டிறேன். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். இந்தா பாருங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து பாருங்க. இந்த அத்தியாயம் 1 அறிமுகத்துல வந்து சிறு வியாபாரத்த எப்படி நீங்க ஆய்வு செய்றீங்கன்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி ஸ்வட் ஆய்வு. இது ஃபைனல் ப்ராஜெக்ட். ஓகே. இங்க ஃபைனல்னே போட்டே இருக்கு. ஃபைனல் ப்ராஜெக்ட்ல இந்த விஷயங்கள்லாம் போட்டு பாருங்க. ஸ்வட் ஆய்வுன்னு எல்லாம் தெளிவா போட்டு, தேர்வு செஞ்ச வணிகத்த போட்டு எடுத்தாச்சு. ஓகே. அதுதான் இப்ப முதலாவது செஞ்சோம். அடுத்தது வந்து இப்பதான் உங்களோட சப்ஜெக்ட்கே வரீங்க. உத்தேசிக்கப்பட்ட வியாபார தலைப்பு. அப்ப உத்தேசிக்கப்பட்ட வியாபார தலைப்புனா, உங்களோட வணிகத்த தெரிவு செஞ்ச பிறகு, அந்த வணிகத்துக்கு ஒரு பேர் வழங்கணும். அது எந்த பேரா இருந்தாலும் பரவால்ல. ஆனா நாங்க ஒரு பேர் வழங்கும் பொழுது என்ன பார்ப்போம், கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். எல்லாராலயும் வாசிச்சு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். எந்த மொழியில வாசிச்சாலுமே வந்து ஒரே அர்த்தத்த வந்து ஒரு சில பேர் வைக்கக்குள்ள வந்து இது இப்படி அர்த்தம் வேற வேற மாரி வரும். அடுத்தது வந்து நாங்க ஒரு வியாபார லட்சணை தெரிவு செய்யக்குள்ள மக்கள் மனதில எளிதா புரியக்கூடியதா இருக்கணும். ஈஸியா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய, ரிமெம்பர் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அடுத்தது எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து அத தெளிவா எங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதா இருக்கணும். ஸோ அதனால வந்து தெரிவு செய்ற அந்த வணிகத்தின் வந்து பேர் வந்து ரொம்ப தெளிவாவும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவும் இருக்கணும். ஓகேயா? ஸோ அதுதான் மெயின். மத்தது ஒரு ஒரு ஒருத்தர்ட்ட வச்ச பேர வந்து நாங்க எங்கட வணிகத்துக்கும் வைக்கவும் முடியாது. அதெல்லாம் வந்து சட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. ஸோ அதனால வந்து தெளிவா நல்ல அட்ராக்டிவான ஒரு பேர். அப்ப எந்த வணிகத்தின் பேர் என்னது? கேக்லே. அப்ப அடுத்தது வந்து நீங்க சொல்றீங்க, இப்ப உங்களுக்கு இந்த பெஸ்ட் பாயிண்ட்குள்ள வந்து என்னென்ன விஷயம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி இங்க சொல்லியே இருக்காங்க. உங்கள் வியாபாரத்தை ஏனைய வியாபாரத்தை வேறுபடுத்தி காட்ட உதவுகிறது. ஆகவே அது கவர்ச்சியாகவும் இலைகளில் நினைவில் வைத்திடவும் வாசிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்ப அடுத்தது நீங்க போடுறீங்க வந்து இது ஒரு தனியார் துறை வியாபாரம். நான் எல்லாரையும் சொன்னேன் இங்க வந்து பங்குடைமை எடுக்கலாம் கம்பெனின்னு சொல்லி இருக்கு. அது எல்லாமே எடுத்தா உண்மையாலுமே உங்களுக்கு ப்ரொபோசல் எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ப்ரொபோசல் செஞ்சிருவீங்க ஈஸியா அப்புறம் ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்ய கஷ்டமா போயிடும். அதனால எல்லாருமே வந்து தயவு செய்து தனியார் துறை வியாபாரம்னு சொல்றத வந்து எடுங்க. நீங்க வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து நீங்க உண்மையாலுமே நீங்க இன் ஃபியூச்சர்ல வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்
ஒன்று ஓப்பன் பண்ணலாம், கம்பெனி ஓப்பன் அது உங்களோட விஷயம். பட் ஆனால் நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸாக கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னால் ஒரு தனியார் துறை வியாபாரத்தை எடுத்து கொண்டு போகணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தனியார் துறை வியாபாரத்தை செய்கிறீங்க. அப்போ நாங்கள் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஒன்று செய்யும் பொழுது இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், எங்கட பேர் இல்லாமல் நாங்கள் வேறு எந்த ஒரு பேர்லனாலும் செய்யலாம். அப்போ பாருங்க, இப்போ இது வந்து கேக் எந்த பேர் வந்து கேக்லேன்ல எந்த பேர் வந்து மனோஜ்குமார் ராமநாதன். அப்போ இங்கே கேக்லேன் அப்போ எந்த பேர் இல்லை விடுத்து செய்யாதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், பதிவு செய்யறது அவசியம். அப்ப இங்க வந்து கண்டிப்பா இந்த யுவர் நேம்னு சொல்லியிருக்க இடத்துல உங்களோட நேமை வந்து கொடுக்குறீங்க. சொன்னா நீங்க இதுக்கு ஒரு வியாபார தலைப்பு ஒன்று தெரிவு செய்றீங்கன்னு சொல்றா பிரச்சனை இல்லை. உங்களோட பேர்ல பிசினஸ் செய்றீங்கன்னா, இப்போ உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் XY நிறுவனம்னு சொல்லி உங்களோட பேர் XY இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப நீங்க பதிவு செய்ய தேவையில்லை. பட் உங்களோட பேர் இல்லாம வேறொரு பேர்ல தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா இங்க பதிவு செய்யணும். அடுத்தது வந்து இப்போ வணிகத்தை வந்து இங்க பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் எனக்கு சொந்தமான கடன் முதல் உள்ளடங்களாக மூலதனம் என்னால் முழுமையாக இடப்பட்டது. அப்ப நீங்க வந்து முதல்ல சொல்லிடுறீங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இது வந்து எனக்கு சொந்தமான ஒரு கடன் முதல், எனக்கு சொந்தமான கடன் முதல் மட்டும் மூலதனம் தான் இவங்களால இடப்பட்டதுன்னு சொல்லி சொல்றீங்க. அடுத்தது உங்களோட பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு அமைவிடம் இருக்கணும், ஒரு லொகேஷன்ஸ் ஒன்று இருக்கணும். அந்த லொகேஷனை வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து இங்க உங்களோட அமைந்துள்ள விலாசத்தை அட்ரஸை மென்ஷன் பண்ணி பாருங்க. கேக்லேன் நம்பர் ஒரு பாருங்க, எல்லா கடைகள்லயும் வந்து ஒரு பிசினஸ் போர்ட் போடுறோம்னா கண்டிப்பா அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல, சிங்களத்துல 3 லாங்குவேஜ்ல இருக்கும். தற்காலத்துல வந்து என்ன சைனீஸ் லாங்குவேஜ்ல கூட போடுறாங்க. ஓகேயா? அப்ப அதாவது வந்து சீன மொழியில கூட போடுறாங்க. அதாவது வந்து நீங்க வந்து உங்களோட கஸ்டமர் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும் இல்ல. இப்போ ஒரு இலங்கையை பொறுத்துக்கொண்ட எல்லா மதம், இனம், மொழி மக்களும் இருக்காங்க. அதனால வந்து முடியுமான மட்டும் 3 லாங்குவேஜ்லயும் வந்து மென்ஷன் ஆகக்கூடிய மாரி அத நீங்க எழுதலாம். உங்களுக்கு சிங்களம் எழுத தெரிஞ்சா சிங்களத்துல எழுதுங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பா இந்த தமிழ், இங்கிலீஷ் 2யும் வந்து பயன்படுத்துறது நல்லது. இந்த கேக்லேன்னு சொல்லி அதை அப்படியே எங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. இலக்கம் 72 கீழ் 10 கண்டி வீதி வரக்காமுறைன்னு சொல்லி அந்த நீங்க உங்களோட வணிகம் அமைந்துள்ள அட்ரஸ போடணும். அடுத்த விஷயம் வந்து லொகேஷன் மேப். நாங்க உங்களோட வணிகத்துக்கு வாரதுன்னா அது எப்படி வரணும், உங்களோட லொகேஷன் அனுப்புங்க. உங்களோட பிசினஸ் நாங்க சொல்லுவோம், நீங்க எங்க விற்பனை செய்யுங்க, இருங்க நான் எங்களோட லொகேஷன் அனுப்பணும்னு சொல்லி அந்த லொகேஷனை வந்து கண்டிப்பா வந்து இப்படி ஒரு ஷேர் பண்ணணும். இப்போ உதாரணம் சொல்லுமே, இப்போ நான் வந்து கண்டி வரக்காமுறைன்னு சொல்லி சொன்னா நீங்க கூகுள்ல அந்த பிளேஸ வந்து சர்ச் பண்ணி அங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் காட்டும் தானே, அதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து நீங்க இங்க போட்டு சும்மா ஒரு மார்க் ஒன்று போட்டு கேக்லேன்னு சொல்லி இதை போட்டா சரி, உங்களோட கம்பெனி உங்களோட வணிகத்தின் பேர். இதுதான் வந்து முதலாவதுல செய்யக்கூடிய விஷயம். பாருங்க, உத்தேசிக்கப்பட்ட வியாபாரத்தை ஆக டீப்பா போகல. ஏன்னு சொன்னா ப்ரொபோசல்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க பெரிய விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ண ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த விஷயங்களை வந்து சொல்லி முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து 2வது உத்தேசிக்கப்பட்ட வியாபார நிறுவனத்தின் தன்மை. ஓகே. இப்ப இங்க வாரேன். இப்ப நாங்க இந்த வியாபார தலைப்பு செஞ்சோம் தானே. இப்ப இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைனல் ப்ராஜெக்ட் பாருங்க, இந்த உத்தேசிக்கப்பட்ட வியாபார நடவடிக்கை பாருங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணி இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உத்தேசிக்கப்பட்ட வியாபார நிறுவனத்தின் தன்மை, நேச்சர் ஆஃப் த பிசினஸ்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். நேச்சர் ஆஃப் த பிசினஸ்னு சொல்லி படிச்சிருக்கோம் பாருங்க. Nature of the proposed business and organization. You have to mention which the category of business organization that your proposed business venture belong. It's may sole profit or partnership or limited liability company சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றீங்க உங்களோட நிறுவனம் வந்து சிறிய அளவுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேக் உற்பத்தி வணிகம். இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த நிறுவனம் வந்து ஒரு தனியார் வணிகமா இருக்குது. உங்களோட நாளாந்த விற்பனை விசேட வைபவத்துக்காக வந்து இப்போ உங்களோட பிசினஸ் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு. இப்ப தேங்காய் என்று சொல்லி சொன்னா நீங்க விசேட விற்பனை டைம்ல மட்டுமா விற்பனை செய்வீங்க? இல்ல. ஒரு தையல் என்று சொல்லி சொன்னாலும் அப்படி இல்ல. டெய்லி ரெகுலராவும் இருக்கும். அதே மாதிரி விசேட நாட்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து டெய்லர் ஷாப்ல வந்து கொஞ்சம் பிசினஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூடுதலா செய்ய வேண்டி வரும். அந்த மாதிரி நீங்க தெரிவு செய்யற வணிகம் வந்து நாளாந்தம் அடிப்படையில செய்றீங்களா, அப்படி இல்லாட்டி மாதாந்தம் அடிப்படையில அதுகளை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுனா ஓகே. அடுத்தது வந்து இப்ப பாருங்க, நாள்தோறும் சுவையான முறையில வெவ்வேறு வகையான கேக்கள். இப்போ உணவு சம்பந்தமான நான் அந்த விஷயத்த போடுறேன். இதே இப்ப நீங்க டெய்லரிங் அப்படின்னு சொன்னா நீங்க அதை வந்து வேற மாதிரி விஷயம். இப்ப நீங்க ஏதாவது உற்பத்திகள் செய்றீங்கன்னு சொன்னா மரக்கறிகள்னு சொல்லி சொன்னா அதாவது காலநிலைக்கு அமைய வந்து சரியான மரக்கறிகள் பழங்களை வந்து பயிரிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அதைத்தான் இங்க வந்து உத்தேசிக்கப்பட்ட வியாபார நிறுவனத்தின் தன்மை. இன்னொரு விஷயம் தான் இந்த நான் இங்க போட்டிருக்க அங்கே போட்டிருக்கேன் தானே, இந்த தனியார் துறை வியாபாரம்னு சொல்லி சொல்ற விஷயம், இந்த விஷயங்கள் இருக்குதா, இந்த விஷயம்
இந்த தனியார் துறை வியாபாரம்னு சொல்லி இந்த விஷயத்தை வேணா நீங்க வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியும் கொள்ளலாம். சரியா? உத்தேசிக்கப்பட்ட வியாபார நிறுவனத்தின் தன்மை உண்மையாலுமே அது பெஸ்ட். நீங்க இங்கன போடாம இந்த விஷயம் இந்த தனியார் துறை வியாபாரம்னு சொல்லி இந்த 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 இத அப்படியே எடுத்து வந்து நீங்க அத வந்து இதுக்குள்ள முன் பேஜ்ல இந்த இங்க உத்தேசிக்கப்பட்ட வியாபார நிறுவன தன்மையை கீழ போட்டுட்டு இந்த விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேயா? சோ அதுதான் அங்கன செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னா, உத்தேசிக்கப்பட்ட உற்பத்தி பொருள் அல்லது சேவையின் தன்மை. உத்தேசிக்கப்பட்ட பொருள் அல்லது சேவையின் தன்மைனா, இப்பதான் நீங்க அந்த பிசினஸ்ல வந்து உங்களோட ப்ராடக்ட்ட பத்தி, அப்படி இல்லாட்டி சர்வீஸ பத்தி நீங்க சொல்றீங்க. அப்ப சொல்லும் பொழுது வந்து நீங்க சொல்லணும், நீங்க என்ன பிசினஸ தெரிவு செஞ்சீங்களோ, அந்த பிசினஸ்க்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி அந்த சர்வீஸ பத்தி தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஆ சர்வீஸ பத்தி தான் சொல்லிக்கொண்டு போகணும். அப்ப பாருங்க இப்ப இங்கன வந்து நீங்க பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னா, இப்ப நான் வந்து கேக் உற்பத்தி. அப்ப அந்த கேக் உற்பத்தினா, கேக் உற்பத்திக்கு தேவையான என்னென்ன பொருள் சேவைய நீங்க வ விற்பனை செய்றீங்களோ, அந்த பொருள் சேவைய பத்தி தான் இங்கன மென்ஷன் பண்ணிக்கொண்டு போகணும். அப்ப ஆகவே வந்து இப்ப இந்த உத்தேச உற்பத்தி பொருளோட தன்மைன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நாங்க இங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இப்போ ஒரு கேக் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை? இப்ப நாங்க கடைசியா லாஸ்ட்டா ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் செஞ்சோம். அந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல இந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அப்ப பாருங்க மூலப்பொருள் எடுத்துக்கொண்டா தேவை. பழங்கள்ல தயாரிக்கணும்னா பழங்கள், முட்டை, ஜாம், இந்த மார்ஜரின், அதாவது உப்பு, சுகர், ஐசிங் அது எல்லாமே தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த தேவையான விஷயங்கள் எல்லாமே தான் உங்களோட உற்பத்தி பொருள்ல அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ல இங்க கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் ப்ராடக்ட் அதாவது அந்த பொருளின் தன்மைகள், சேவையின் தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. பாருங்க, ஒரு உற்பத்தி செய்தாளர் சேவை வழங்க ஈடுபடலாம் என்பதை குறிப்பிட வேணும். அத்துடன் உற்பத்தி செய்யப்படாத சேவை வழங்க பண்ணி சுருக்கமா விளக்கவும் சொல்லியிருக்காங்க. ஓகே. எப்படி உங்களோட பிசினஸ் ப்ராசஸ் இடம்பெற போகுது? எப்படி உங்களோட உற்பத்தி பொருள் சேவை வணிகம் இடம்பெற போகுதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க, நான் தான் சொல்லியிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு நாங்க இதுல இருந்தா கோழி பண்ணையில கோழிகள் முறையாக பராமரிக்கப்பட்டு ரசாயன ஊக்க மருந்து பயன்படுத்தாத கோழி முட்டைகள் கேக் தயாரிக்க கொண்டு வரப்படுகின்றன. அடுத்தது பாருங்க, அந்த உற்பத்தியின் போது அனைத்து உற்பத்தி பொருட்களும் அதாவது தரமானவ தெரிவு செய்து கேக் தயாரிக்கப்படும். கேக் தயாரிக்கப்படுகின்ற சரியான காலப்பகுதிக்கு அறுவடை செய்யப்பட்டு முற்றிய நெற்கதிர்கள், கற்கள் அகற்றப்பட்ட நிலையில வந்து தரமான கேக் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. உங்களோட பிசினஸ் ப்ராசஸ் வந்து எப்படி நடைபெறுதுன்னு சொல்லி நீங்க அங்கன போடணும். இப்ப நீங்க தேங்காய் பிசினஸ்னா தேங்காய்னா குறிப்பிட்ட மாத காலப்பகுதிக்குள்ள அறுவடை செய்யப்பட்ட தேங்காய்கள் தான் விற்பனை செய்யப்படுது. அதன் மூலமா வந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி எல்லாம் தயாரிக்கப்படுதுன்னு போடலாம். இப்ப கிரீம் அதுகள் காஸ்மெட்டிக் ஐட்டம்னு சொன்னா குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து சரியான காலப்பகுதியில பயன்படுத்தக்கூடிய மாரி தான் அந்த கிரீம் இது எந்தவித ரசாயன பதார்த்தங்களும் இல்ல பொதுவா மூலிகைகள மட்டும் பயன்படுத்தி எந்த ஒரு தரப்பினருக்கும் பயன்படுத்தக்கூடிய மாரி அப்படின்னு சொல்லிலாம் கூட போடலாம். ஓகேயா? 1 மினிட். ஹலோ, ஹலோ. குட் மார்னிங். ஓகே. ஸோ, அப்ப அந்த விஷயங்கள வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இல்லாம வந்து, இப்ப இதுக்கு நீங்க இன்புட் என்ன ஒரு ஃபோட்டோஸ்ங்களும் வேணா போடலாம். கொஞ்சம் அட்ராக்டிவா உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இருக்கணும்னு சொன்னா, நீங்க அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல வந்து நீங்க என்னென்ன தேர்வு செய்றீங்களோ, முடியுமானா உங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல வந்து கலர் பிரிண்ட் எடுத்து குடுங்க. ஸோ, அதுவும் நல்லது. சரியா? கலர் பிரிண்ட் ஒன் சைட்ல தான் எழுதணும். டபுள் சைடு எழுதாதீங்க. ஒன் சைட்ல எழுதி கலர் பிரிண்ட் போடுங்க. அப்படியே ஒன் சைட்ல டைப் பண்ணி கலர் பிரிண்ட் போட்டு குடுங்க. கண்டிப்பா பக்க இலக்கங்கள் போடுங்க. அவுட்லைன்லாம் போட்டு ப்ரொபோசல் செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா எந்த ஒரு ப்ரொபோசலுமே வந்து அவுட்லைன் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேயா? ஸோ பேஜ் நம்பர் போடலாம். அது இல்லாம வந்து அ என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அ இந்த வேணா உங்களோட நேம ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்னு சொல்லி இப்படி கீழ ஒரு ஹெட்டிங் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்படி நீங்க மேல் பக்கம் போடுறேன்னா, அப்படி போட்டு எழுதுங்களே தவிர, அது இல்லாம இந்த அவுட்லைன் போட்டு செய்றது அதெல்லாமே பாவிக்க வேணாம். சரியா? அதெல்லாம் குவாலிட்டியும் இல்ல ஒரு ப்ரொபோசல் சப்மிஷன் பண்ணக்குள்ள. ஓகே. நான் பாருங்க அவுட்லைன் போடாம தான் செஞ்சிருக்கிறேன்.
அடுத்தது வந்து அப்ப நீங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தது உற்பத்தியின் வடிவத்தை சொல்லுங்க. எப்படி உங்களோட டிசைன்ஸ் இருக்க போகுது? ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டிசைன்ஸ் எப்படி இருக்க போகுது? இப்ப பாருங்க, இப்ப நான் கேக் உற்பத்தியில டைப் ஆஃப் கேக்ஸ்ன்னு சொல்லி இந்தந்த கேக் வகைகள் தான் தெரிவு செய்யறேன்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று போட்டு அந்த கேக் வகைகள்ல சம்டைம்ஸ் அந்த உங்களோட சில போட்டோஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் டிஸ்கிரைப் ஆகியிருக்குன்னு சொன்னா அது பிரச்சனையே இல்லை. அது அப்படியே நீங்க போடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப நான் இந்த கேக் வகைகள் எல்லாம் போட்டுட்டு உங்களோட கேக்கின்ற பிரைஸையும் போடுறேன். பாருங்க, 500 தொடக்கம் 5000 வரைன்னு சொல்லியும் போடுறேன். 500 தொடக்கம் 5000 வரைன்னு சொல்லி போடுறேன். இங்க போடுற பிரைஸை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கணக்குகள் செய்யும் பொழுது இது தேவைப்படும். சரியா? இப்ப நான் இங்க போட்டிருக்க பிரைஸ்க்குள்ளதான் நீங்க வந்து அங்கே கணக்குகள் தயாரிக்கக்குள்ளையும் அந்த கணக்குகள் இப்ப நான் இங்க வந்து 500 5000 சொல்லி போட்டது சம்டைம்ஸ் வந்து அங்க போயிட்டு நீங்க கேக் வந்து 1000 விலையில இருந்து விற்பனை செய்யவும் முடியாது. ஆனா நான் செஞ்சிருக்கிறது வந்து அந்த மாதிரி தான். சோ அதனால இங்க பிரைஸ் போடக்குள்ள சரியான ரேஞ்சை போட்டுக்கொள்ளணும். ஓகேயா? அடுத்தது வந்து வியாபார முயற்சியின் சட்ட பின்னணி. வியாபார முயற்சியின் சட்ட பின்னணி தான் இப்ப 4வது பாயிண்ட், லீகல் பேக்ரவுண்ட் ஆஃப் த வெஞ்சர். அப்ப நீங்க தெரிவு செய்யற பிசினஸை வந்து கண்டிப்பா வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்? எங்களோட சட்ட தேவையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு. அதன் மூலம் அரசின் சலுகைகள் என்னென்ன அவங்க எங்களுக்கு வழங்குறாங்க, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம், எங்களுக்கான டூல்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, மெஷின்ஸ் கொடுப்பாங்க, அடுத்தது எம்ப்ளாயி ஃப்ரீயா எங்களுக்கு தேடி கொடுப்பாங்க, அப்ப எங்களுக்கு பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ அது எல்லாம் நேரத்தான் வந்து நாங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா வந்து வியாபார முயற்சியை பதிவு செய்யணும். அப்போ ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்றேன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வேணும், நாங்க என்னென்ன சட்டங்களை வந்து பின்பற்றணும்னு. ஒரு வணிகத்துக்கு கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க தானே? அப்ப எம்ப்ளாயி தொடர்பான சட்டங்கள், அளவுகள் நிலுவைகள் தொடர்பான சட்டம்னா இப்ப நாங்க ஒரு பொருளை எந்த அளவுல எந்த பிரைஸ்ல கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். உணவு உற்பத்தி செய்யறீங்க, அப்போ உணவு உற்பத்தி தொடர்பான சட்டங்கள். சூழல் சட்டம், இப்ப சூழல் நாங்க இந்த என்வாயர்மெண்ட் அகேன்ஸ்டா எதுவுமே எங்களோட ப்ராடக்ட் உற்பத்தி இல்லை, இது எல்லாமே என்வாயர்மெண்ட் நேச்சர் என்வாயர்மெண்ட் வந்து பேஸ் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் உற்பத்திகள் செய்யறோம் அப்படின்னா அதுதான் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவசியம். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணது தனி வியாபாரம் நேல 2011ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க உணவு சட்டம் பிரகாரத்துல தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதுகளை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நீங்க போடணும். கண்டிப்பா ஒரு உணவு உற்பத்தி செய்யறதுனாலே நாங்க சுகாதார அமைச்சர்கிட்ட வந்து அனுமதி பத்திரம் பெறுதலும் அவசியம். அப்ப அந்த விஷயத்தையும் நீங்க இங்கே இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது வந்து நீங்க செய்யறது வந்து ஒரு வணிகம் வந்து இப்ப கழிவகற்றல் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். சோ பிரதேச மாநகர சபையின் அனுமதியும் பெற்றுக்கொள்ளணும். ஓகே, உங்களோட கார்பேஜ் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ண போறீங்க, ரீசைக்கிள் பண்ண போறீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். சோ இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ற நேரம் வந்து உங்களுக்கு சட்ட தேவையை பத்தி ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி அந்த பிசினஸ் ப்ரொபோசல்ல வந்து எங்களால வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க ஒரு பிசினஸ் ப்ரொபோசலை யாருக்கா சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிசினஸ் ப்ரொபோசலை ரீட் பண்ணது தெரியும், ஓகே இவருக்கு ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு சரியான ஐடியா இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இது வந்து தனியார் துறை வியாபாரம் தானே? அப்ப இந்த கேக் லைன் வணிக அமைப்பு தனி உடைமை ஆகும். பதிவு செய்யணும். அப்ப எங்க நீங்க பதிவு செய்யணும்னு சொல்லி போட்டுட்டீங்க. அடுத்தது வந்து பாருங்க, பதிவு செய்யும் அமைப்பு. நாங்க எங்க பதிவு செய்யணும்? மாகாண பதிவாளர் திணைக்களத்துல. பதிவு கட்டணம் உருவாக்கப்பட்டு எத்தனை நாட்குள்ள பதிவு செய்யணும்? 30 நாட்களுக்குள்ள பதிவு செய்யணும். பதிவு கட்டணம் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பி கரண்ட் அப்டேட்டா இருக்க எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பா போடணும். இந்த பதிவு கட்டணமும் வந்து அவசியம். நான் கணக்கு செய்யும் பொழுது அந்த பதிவு கட்டணத்தை நாங்க அங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வியாபார பதிவு சான்றிதழ். வியாபார பதிவு சான்றிதழ்னு சொல்லி சொன்னா நாங்க ஒரு பிசினஸ் வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும் தானே? அப்ப ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது வந்து கண்டிப்பா வந்து வியாபார பதிவு சான்றிதழ் வந்து தேவைப்படும். அப்ப இந்த பாருங்க அப்ளிகேஷன், அதாவது வந்து இதை நான் டைப் பண்ணி இருக்கிறேன். அப்படி இல்லாட்டி வந்து பாருங்க, நீங்க கூகுள்ல டவுன்லோட் ஓகே சிஸ்டத்துல வந்து கூகுள்ல வந்து டவுன்லோட் பண்ணா இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா உங்களோட வியாபார நிறுவனத்தின் பேர் இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பா இப்ப நான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் நேல வந்து இப்படி சும்மா ஜஸ்ட் போட்டிருக்கேன். அதாவது வந்து என்ன சொல்றது, இப்படி போட்டிருக்கேன். ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும்? அத வந்து அட்டாச் பண்ணணும். வியாபார பதிவு சான்றிதழ்னு சொல்லி போட்டு அத பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். ஓகேயா? சோ அதுதான் கண்டிப்பா இங்க வந்து இந்த 5வது பாயிண்ட் முடியக்குள்ள இந்த 4வது பாயிண்ட் முடியக்குள்ள வியாபார பதிவு சான்றிதழ் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலோட வந்து இணைக்கணும். இணைச்சிற பிறகு தான் அடுத்த டாபிக் நீங்க 5வது டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வியாபார பதிவு சான்றிதழ் வந்து இணைக்கும் பொழுது வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியே வந்து அப்படி இல்லாட்டி எழுதுறவங்கன்னா கைப்பட எழுதுங்க. அப்படி இல்லாட்டி டைப்
பண்றவங்க வந்து டைப் பண்ணி எழுதுங்க. ஓகே, டைப் பண்ணிந்தா எப்ப வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்ட திகதி 12 மாசம் 25. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது சம்டைம்ஸ் வந்து 12 மாசம் 31ஆம் தேதியா இருக்கலாம். நான் சொன்னேன் பதிவு செய்ய 30 நாள் ஆரம்பிக்கப்பட்டு 30 நாட்களுள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி இந்த உங்களோட சிக்னேச்சர், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், உங்களோட ஐடி நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு உங்களோட ஆரம்ப மூலதனம் எவ்வளோ, பிரான்ச் எதுவும் ஓப்பன் பண்றீங்களா, உங்களோட கிராம உத்தியோகஸ்த பிரிவு என்ன, பிரதேச செயலாளர் பிரிவு என்ன, அந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு இது உங்களோட வியாபாரத்தின் தன்மை, இது வந்து தனி வியாபார பதிவு சான்றிதழ். ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே தேவைப்படாது. இது வந்து லீகலி, அதாவது வந்து எஃபிடேவிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். எஃபிடேவிட்டியில வந்து உங்களோட நேம், உங்களோட அட்ரஸும் நேமும் வந்து போட்டு இதுலயும் வந்து உங்களோட சிக்னேச்சர் இங்கே வச்சுட்டு அடுத்தது இங்கே லோயர் யாராவது சிக்னேச்சர் இதெல்லாம் தேவைப்படாது. நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்ம்ல உங்களோட நேம் அட்ரஸை போட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சரை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு அப்ளிகேஷன் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த விஷயங்கள் தான் நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ற ஐடியாவுக்காக கண்டிப்பா இதுல அப்ளிகேஷனை வந்து இப்படி ஃபில் பண்ணி அட்டாச் பண்ண சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ அதை போட்டு அந்த 4வது டாபிக்கை முடிச்சாச்சு. இப்ப அடுத்து 5வது பாயிண்ட் போவோம். சந்தை பகுப்பாய்வும் இலக்கு சந்தை. இதுதான் எங்களோட டார்கெட் மார்க்கெட். மார்க்கெட்டை நாங்க எப்படி செக்மெண்ட் பண்ணி சந்தையை எப்படி துண்டமாக்குறீங்க, பகுப்பாக்கல், அப்படி இல்லாட்டி துண்டமாக்கல், சந்தையை வேறுபடுத்தல், அப்புறம் இலக்கு சந்தை, டார்கெட் மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு சொல்லி. அப்ப டார்கெட் மார்க்கெட்டை பார்க்கக்குள்ள வந்து நாங்க இங்க முதலாவது சொல்லணும். இப்ப இது வந்து உங்களோட பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சிறு வணிகத்துல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, நடுத்தர வணிகம் எவ்வளவு பெர்சன்டேஜ், பாரிய அளவு வணிகம் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லி நீங்க போடணும். போட்ட பிறகு இப்போ உங்களோட வந்து கேக் லைன் வந்து யாருக்காக நீங்க விற்பனை செய்ய, இப்போ ஒரு உணவுன்னு சொல்லக்குள்ள வந்து சம்டைம்ஸ் வந்து 1 மினிட் ஒரு பிசினஸ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து, அந்த பிசினஸ் யாருக்கு வந்து ரிலேட்டட் ஆனதுன்னு சொல்றது தான் இங்க சந்தை பகுப்பாய்வுகளும், இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப நீங்க வந்து பெண்களுக்கான ஆடைனா, அப்ப பெண்கள் தான் உங்களோட டார்கெட் மார்க்கெட்டா இருக்கும். சிறுவர்களுக்கான ஏதாவது உற்பத்தினா, சிறுவர்களுக்கான தான் டார்கெட் மார்க்கெட். காளான் விவசாயிகளுக்கான உற்பத்தி, உரங்கள் அந்த மாரி ஏதாவது விதைகள் ஏதாவது விற்பனை செய்யணும்னா, அது வந்து விவசாயம் பயின்றவங்களுக்கு தான் டார்கெட் மார்க்கெட்டா இருக்கும். அப்ப நீங்க யார் அந்த டார்கெட் மார்க்கெட்ன்னு சொல்லி இங்க எழுதணும். இப்ப இது கேக் சொல்லும் பொழுது வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இப்ப ஒரு செலூன்னு சொல்லி சொன்னா பியூட்டி கல்ச்சர்ன்னு சொன்னா பெண்களுக்கானது. செலூன்னா அதுலயும் ஆண்களுக்கானதா, பெண்களுக்கானதா, அந்த செலூன் சிறுவர்களுக்கானதா, அப்படி இல்லாட்டி எல்லாருக்கும் பொதுவான செலூனா. அப்ப அங்கத்தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த டார்கெட் மார்க்கெட் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? அப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன், பிரதேசத்தை பொறுத்த மட்டும் வந்து தனிநபர், குடும்பம், தொழில் நிறுவனம், அலுவலகங்கள் எல்லாமே இருக்கதால வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இதை கருத்தில் கொள்ளப்படுது. ஸோ இங்க இலக்கு சந்தைன்னு சொன்னா டார்கெட் மார்க்கெட்னு சொன்னா கேக் ஒன்றும் அனைத்து வயது பிரிவினரும். அப்ப இங்க கேக் வந்து தயாரிக்கப்படுறது வந்து இப்ப வயோதிபர்களுக்குன்னு சொன்னா என்ன சொல்றது, அந்த என்ன சொல்றது, அந்த சுகர் எல்லாம் குறைவான கேக் வந்து வெஜிடேரியனா எக்லெஸ் கேக், அப்படி எல்லாட தேவைகளையும் கருத்துல கொண்டு தான் இந்த கேக் உற்பத்தி வணிகம் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் வந்து யார டார்கெட் பண்றீங்க, யாருக்கு இந்த பிசினஸ் வந்து ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்றது தான் இந்த விஷயங்கள். அடுத்தது பாருங்க, நான் இப்ப இங்க கொடுத்திருக்கேன். இப்ப ஒரு இன்கம் பேஸ் பண்ணி நான் வந்து இந்த டார்கெட் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். ஓகே, வருமானம், உயர் வருமான பிரிவினர் யார் இருக்கா, நடுத்தர வருமான பிரிவினர், மிடில் லெவல்ல யாரு ஏர்ன் பண்றா, அப்படி லோ லெவல் யாரு இருக்காங்கன்னு சொல்லி நான் அவங்களே வந்து ஒரு செக்மெண்ட் போட்டு வச்சிருக்கேன். சோ இவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த வணிகத்தின் வந்து பொருள் செய்ய வேண்டிய பிரைஸை வந்து என்ன செய்யலாம்னா அனலைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? சோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இங்க நான் மென்ஷன் பண்றது. அடுத்தது பாருங்க, இந்த நான் சைவ கேக் வகைகள் மிகவும் 100% சைவத்தன்மை முறையில் மாத்திரம் தயாரித்தல், விநியோக பராமரிப்பு, பொதி செய்தல் என்பன அனைத்து தரப்பினரும் கவரும் பண்ணும். இப்ப இப்ப சிறுவர்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் கொடுக்கலாம், அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அட்ராக்டிவா இருப்பாங்க அந்த கேக்
விஷயத்துல. இதே வயோதிபர்கள்னா எப்படி, யங்கர்ஸ்னா எப்படி, லேடிஸ்னா எப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் கருத்துல கொண்டு தான் வந்து என் பிசினஸ கொண்டு போறேன்னு சொல்லி தான் நான் இங்க மென்ஷனும் பண்ணியிருக்கேன். இதுதான் சந்தை பகுப்பாக்கலும் இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தற்போதுள்ள தேவை. ஓகே. தற்போதுள்ள தேவை விநியோக பகுப்பாய்வு. இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை, எக்கனாமிக் சப்ளை. அப்ப நாங்க இதுக்கு அனலைஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மார்க்கெட்ல உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது. அப்ப அது வந்து டிமாண்ட் இருக்கிறது வந்து நீங்க வந்து மந்த்லி தான் இங்க மென்ஷன் பண்ண போறீங்க. அதாவது மந்த்லினா இட்ஸ் மீன் 1 இயருக்கு. ஜனவரியில நீங்க பாக்குறீங்க 175 கேக் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி. பிப்ரவரியில 115 கேக் ஆர்டர் வரும். அதே மாதிரி மார்ச்ல ஒரு 100 கேக் ஆர்டர் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நீங்க ஒரு டிமாண்ட் போடும், ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அப்ப மொத்தம் வருஷத்துக்கு வந்து 1500 கிட்டத்தட்ட 1500 கேக் மாதிரி உங்களுக்கு சேல் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி நீங்க ஒரு அனலைஸ் பண்றீங்க. அப்ப கண்டிப்பா இங்க வந்து என்ன செய்யணும், அந்த டிமாண்ட் கர்வ் நாங்க சொன்னோம், கேள்வி வலை வந்து வலதுபுறமா மாறணும். சாதகமான காரணியா இருக்கக்குள்ள கேள்வி வலை என்ன நடக்கும், வலதுபுறமா மாறும்னு சொல்லி இதெல்லாம் நான் அசைன்மெண்ட், எக்கனாமிக் அசைன்மெண்ட்லயே நான் டிஸ்கஷன் பண்ணிட்டேன். அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப இங்க அசைன்மெண்ட்ல வந்து இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இனம் காணப்பட்ட இலக்கு சந்தைக்குள் உங்கள் உற்பத்தி பொருளுக்குரிய மொத்த சந்தை கேள்வி இனம் கண்டு உங்கள் பொருட்களுக்கான எண்ணிக்கை அளவினை காணுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதைத்தான் வந்து நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த எண்ணிக்கை அளவை வந்து கண்டு இருக்கிறேன். அடுத்தது சந்தை விநியோகம் செய்யும் விநியோகஸ்தர் இனம் கண்டு அவர்களின் எண்ணிக்கை. அடுத்தது வந்து சப்ளை. இப்ப சப்ளையை பாத்தீங்கன்னு சொன்னா நிரம்பல். ஓகே, இவ்வளவு டிமாண்ட் வருதுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பாருங்க, இப்ப இங்க வந்து 1500 அளவுக்கு டிமாண்டா இருக்கு. உங்களுக்கு சப்ளையை பார்க்கணும். அப்ப எவ்வளவு சப்ளை செய்ய முடியும். இப்போ உண்மையாலுமே வந்து டிமாண்ட் நிறைய இருந்தா உங்களுக்கே எல்லா சப்ளையும் செய்யணும்னு இல்ல தானே. சொன்னா போட்டியாளர்களோட வணிகமும் இருக்கு, அவங்களும் பிசினஸ் செஞ்சு கொள்வாங்க. சோ உங்களால எவ்வளவு அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த உற்பத்தி. அப்ப பாருங்க, ஜனவரியில உங்களுக்கு 100, உங்களுக்கான ஆர்டர் நீங்க எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கறீங்க 175. ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு சப்ளை பண்ணி கொள்ள முடிய எவ்வளவு 100 தான். சோ அதனால அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த சப்ளை அளவு குறைவா இருந்தாலும் அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. சோ இப்ப இதே வந்து நீங்க வந்து இப்ப செலூன் என்று சொன்னா, இப்போ நீங்க வந்து எவ்வளவு பேர் வந்து முடிவெட்ட வருவாங்க. ஒரு 50 பேர் மாசத்துக்கு வருவாங்கன்னா, அப்ப 50 பேர். ஆனா உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு முடி வெட்டிக் கொள்ளைன்னா, நீங்க ஒரு 25 பேர்னா 25 பேர்ன்னு போடுறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப இதுதான் சப்ளை அளவு. அப்போ மொத்தமா சப்ளை எவ்வளவு 1105. உங்க டிமாண்ட் எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க 1500. ஆனா 1500 இருந்தாலும் உங்களால சப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் எவ்வளவு, கிட்டத்தட்ட 1000 கணக்கு தான் சப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப இதுதான் நிரம்பல் வரைபடம். அப்ப சப்ளைக்காவும் வந்து என்ன நடக்கும், வலப்புறம் நகரும். சோ இதுக்கான ரீசனை நீங்க இங்க போடுறீங்க. அதாவது வந்து ஏன் உங்களுக்கு வந்து இப்ப இவ்வளவு டிமாண்ட் வருதுன்னு சொல்லி சொன்னா பாருங்க, சாதாரண விலையில வந்து நீங்க பொருள் காணப்படுது. அடுத்தது மக்களோட வாழ்க்கை தரம் வருமான மட்டம் போதிய அளவு இருக்கு. வணிகத்துல சட்ட திட்டங்கள் வந்து அதிக அளவு இல்ல. பயன்படுத்தப்படுகின்ற அதாவது வந்து என்னது விலைகள் குறைவா இப்ப கேக் யாரும் சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த கேக்கோட பயன்படுத்தக்கூடிய டீ, இப்ப என்ன சொல்றது, ஜூஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில. அப்ப கேக்கோட அதையும் கவர் பண்ணிக்கொள்ள முடியும். வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகள் வந்து அவங்க இந்த மாதிரியான கேக்களை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி. சோ அதுக்கான ரீசன் தான் நீங்க இங்க போடணும். அதே மாதிரி ஏன் சப்ளை இவ்வளவு கூடுதுன்னு சொல்லி நீங்க போடலாம். அதாவது சப்ளைன்னு சொன்னா உள்ளீடு, சீனி விலைகள்லாம் குறைவா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து உற்பத்தி செலவுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு, டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், கவர்மெண்ட்ல வந்து மானியம் உதவிகள்லாம் வழங்குறாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து இங்க போலாம் வழங்குனர்கள், சப்ளையர்ஸ் தான் பாருங்க. இந்த கேக் தயாரிக்க அனைத்து பொருட்கள் மற்றும் உபகரண இயந்திரம் தரமான குறைவான விலையை வழங்குனர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க. சோ அதுதான் அந்த சந்தை விநியோகத்தினர் அவர்களின் எண்ணிக்கை. சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். உங்களோட மந்த்லி வைஸ் நீங்க டிமாண்ட் எவ்வளவு, மந்த்லி வைஸ் சப்ளை எவ்வளவுன்னு போட்டு, ஏன் உங்களுக்கு மந்த்லி வைஸ் இவ்வளவு டிமாண்ட் இருக்குது, ஏன் மந்த்லி வைஸ் உங்களுக்கு இவ்வளவு சப்ளை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான ரீசனையும் போட்டு இந்த வரைபடத்தையும் போடணும். அடுத்த ஒரு விஷயம் மெயினா சொல்லி இருக்கிறாங்க. சரியா? மொத்த சந்தை கேள்விக்கும் மொத்த சந்தை நிரம்பலுக்கும் இடையே உள்ள இடைவெளியை காண சொல்லி இருக்கிறாங்க. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைக்குள்ள இடைவெளி கேப்ப வந்து காண சொல்லி இருக்கிறாங்க. சரியா? சோ அந்த கேப்ப தான் வந்து பாருங்க நான் இங்க கண்டிருக்கேன். அதைத்தான் விற்பனை எதிர்வு கூறல்னு சொல்லி சொல்றது. விற்பனை எதிர்வு கூறல். அதாவது ஃபோர்காஸ்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மொத்த கேள்வி எவ்வளவு 175. நான் இங்க போடுற விஷயங்கள் இந்த டேபிள்ல போட்டிருக்கிறத தான் நான் இங்க போட்டு செஞ்சிருக்கேன். அப்ப நிரம்பல் எவ்வளோ 100. ஆனா விற்பனை எதிர்வு கூறல் அளவு எவ்வளோ 75. அதுக்கான கேப்ப தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். விற்பனை எதிர்வு கூறலின் அளவுன்னு சொல்லி. ஓகேயா? சோ அப்ப ஒவ்வொரு இயரும் வந்து இங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். இதை வேணா நீங்க வந்து ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்,
ஜூன் ஜூலை வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் செகண்ட் குவார்ட்டர், அங்கிட்ட அடுத்த 4 மாசம் தேர்ட் குவார்ட்டர்னு போடலாம். ஓகே. 1500 395 வந்து உங்களுக்கு ஒரு கேப் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி இங்க காட்டுறீங்க. அடுத்தது வந்து இப்ப இந்த கேள்வி நிரம்பலும் போட்டியிட்டு திட்டத்தின் நிதிநிலைத்து காட்டுவ தகுந்த கேள்வி நிரம்பல் பகுப்பாய்வு முக்கியம். அப்ப இந்த கேள்வி நிரம்பல பகுப்பாய்வு ஊடாக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா சந்தை சமநிலை அடையணும். ஓகே, இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, இவ்வளவு சப்ளை இருக்கு. இது ரெண்டையும் வந்து நீங்க எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு சந்தை சமநிலை ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் அண்ட் ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி, நான் இந்த பிரைஸ்க்கு விற்கணும்னா இவ்வளவு தான் என்னால பிரைஸ்க்கு விற்பனை செய்ய முடியும், இவ்வளவு தான் எனக்கு வந்து சந்தை குவான்டிட்டியில விற்பனை செய்ய முடியும்னு சொல்லி ஒரு ஈக்குவிலிபிரியம் அளவுக்கு வந்து வருவீங்க. அதைத்தான் இங்க நான் சொல்லி இருக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க இங்க போடுற இந்த அட்டவணையை நான் ஒரு வரைபடமாவும் போட்டிருக்கேன்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு ப்ரொபோசல்னு சொல்லும் பொழுது முடியுமான்னு மட்டும் ஒரு பார்க்கிறவங்களுக்கு ஓகே, உங்களோட பிசினஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொண்டு லோன் கொடுக்கக்கூடிய மாதிரி, உங்களோட பிசினஸை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு உங்களோட வந்து ஜாயின்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதனால எவ்வளவு அட்ராக்டிவா வந்து நீங்க அதை தயாரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்ல. ஓகே. அப்ப அதுகள தான் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இங்க அனலைஸும் பண்ணியிருக்கேன். இது ஏன் இந்த ஏப்ரல் மந்த்ல கூடுது? ஜனவரியில ஏன் கூடுது? இப்ப கேக் உற்பத்தினா பொதுவா என்னது? ஜனவரி சீசன், ஏப்ரல் சீசன், டிசம்பர் சீசன். ஸோ அதனால வந்து இந்த அளவுகள் கூடுது. மத்த நாட்கள்ல பாருங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப அது விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணணும். எந்தெந்த டைம்ல வந்து எப்படி எப்படி வந்து இந்த பிசினஸ் அனலைஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்க இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். பாருங்க, இவை தவிர்த்து ஏனைய சனி, ஞாயிறு பொது விடுமுறை நாட்களில் வணிக விற்பனை அளவுகள் நடுநிலையாக இருக்கும். ஒரு மோடரேட் லெவல்ல இருக்கும்னு சொல்லி சொல்றேன். பிசினஸ் இல்லாமன்னு இல்ல. ஏன்னு சொன்னா கிளாஸுக்கு வரவங்களா இருப்பாங்க தானே. ஸோ அதனால மோடரேட் லெவல்ல இருக்கும்னு சொல்லி நான் என்ன சொல்றேன். ஓகே. இது சரியா நீங்க செஞ்சு கொண்டீங்கன்னா இது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமே இல்ல. ஓகே. அடுத்தது 7வது விஷயம். என்னது? தற்போது போட்டியாளர்களும் அவர்களின் உபாயங்களும். இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க? இப்ப தற்பொழுது காணப்படுகின்ற போட்டியாளர்கள். பாருங்க, அப்ப நான் சொல்றேன், வரக்காமுறை பிரதேசத்தை பொறுத்த மட்டும் வந்து கேக் தயாரிப்பு வணிகங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் மிக சிறந்த முறையில வந்து நிறைய கேக் ஷாப் இருக்கலாம், நிறைய பேக்கரி ஷாப்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஒரு சில வணிகங்கள் தான் ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றோம். அதனால வந்து இப்ப நீங்க கண்டிப்பா கரண்ட் காம்படிட்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். இங்க கொஸ்டின்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. existing competitors and their strategy. அப்ப கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் கம்பெனிட்டர்ஸ் பத்தி நீங்க இங்க சொல்லியே ஆகணும். சோ அவங்க பகுதி அளவுல ஒரு சில கேக் வகைகளை மாத்திரம் தயாரித்து விநியோகிக்கிறாங்க. சோ எல்லா கேக்கும் அவங்க விற்பனையும் செய்யல. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சாரினா இந்த சாரி மட்டும் தான் அவங்க விற்பனை செய்யறாங்க. சோ இந்த இப்படி சாரி டைப்ல விற்பனை செய்யலன்னு சொல்லி நீங்க அவங்கள வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்ப இந்த நீங்க செய்யற அந்த பிசினஸ் வந்து இவங்க இந்த பிசினஸ்க்குள்ள இந்த விஷயங்கள்லாம் வந்து கவர் பண்ணல. அதனால நீங்க இந்த பிசினஸ் செய்ய போறீங்கன்னு சொல்லி கூட நீங்க இங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் தந்திரோபாய நடவடிக்கைகள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வாரீங்கன்னு சொல்லி நீங்க இங்க சொல்றீங்க. பாருங்க, உணவுப் பொருட்கள் சுகாதார முறையில வந்து சிறந்த தரத்தை உடையதாகவும் இருக்கிறது. பேக்கிங்ல வந்து தந்திரோபாயம், டிரான்ஸ்ஃபர். இப்ப நீங்க வந்து வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ஷாப்புக்கு வந்தா எப்படி அவங்கள கவனிக்க போறீங்க? டெலிவரி எப்படி? அதாவது இந்த டெலிவரி சுய சேவை எப்படி செய்ய போறீங்க? அப்புறம் அந்த ஸ்பெஷல் டே அந்த மாரி டைம்லலாம் உங்களோட பிசினஸ வந்து எப்படி கொண்டு போக போறீங்க? என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்குறீங்க? மத்தது இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஃபைனான்ஷியல் பெனிஃபிட், நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் எப்படி குடுக்குறீங்க? அ அடுத்தது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்க போதும், இல்ல சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யணும். ஸோ இதெல்லாமே நாங்க ஓவராலா படிச்ச விஷயங்கள் தான். அதைத்தான் நீங்க இங்க தியரியா அப்ளை பண்ண போறீங்க. அப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் எப்படி என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மென்ட் இதுல கொடுக்க போறீங்க. அடுத்தது வந்து வாடிக்கையாளர்களுக்கு எப்படி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்க, வணிகம் பற்றிய குறை நலன்களை கேட்டு அதற்காக எப்படி நீங்க டெவலப்மெண்ட் செய்ய போறீங்க, அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து கொண்டு வாரீங்கன்னு சொல்லி சொல்லணும். அடுத்த விஷயம் என்ன சொல்லுவீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் மிக்ஸ். அதையும் என கேட்டே இருக்காங்க. சாரி, மார்க்கெட்டிங் மிக்ஸ். பாருங்க, போபிஎஸ் தொடர்பாக போட்டியாளர் பயன்படுத்தும் உபாயங்கள் யாவை என்பதை அவரிடம் போட்டியிருக்கு நீங்கள் கையாளும் முன்மொழிவுகள். அப்ப கண்டிப்பா இங்க போபீசஸ பத்தி சொல்லியே ஆகணும். உற்பத்தி, விலை, இடம், விநியோகம். அதாவது வந்து ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். நான் அது மேலதிகமா வந்து பீப்பிள், என்னது சோ நாங்க பாப்புலேஷன்ஸ், அடுத்தது வந்து ப்ராசஸ், இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க சொல்லணும். ஓகேயா? அப்ப பாருங்க, உற்பத்தியில என்னென்ன விஷயங்களை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர முடியும். விலையில நான் இதெல்லாம் வந்து நான் ஆல்மோஸ்ட் இதுவும் நான் ஒரு மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் பிள்ளைங்க அசைன்மெண்ட் டிஸ்கஷன் பண்ணக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன்.
அது நான் உங்களுக்கு சொல்றது அடிக்கடி அசைன்மென்ட் டிஸ்கஷன்னால அது அப்படியே அசைன்மென்ட்ல டைம்ல மட்டும் கேட்காதீங்க. ஃபைனல் எக்ஸாம்க்கும் தேவைப்படும்னு சொல்லி இப்ப பாருங்க உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்க்கும் இதே விஷயங்கள் தான் தேவைப்பட்டிருக்கு. ஓகேயா? ஸோ அப்ப நான் அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், பிரைஸ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வாரேன், ப்ரமோஷன்ல அந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அடுத்த விஷயம் வருமானம், மதிப்பிடப்பட்ட வருமான பகுப்பாய்வு. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு இதுதான் அக்கவுண்ட் சைட் வர விஷயங்கள். இதுகள் தான் ரொம்ப கவனமா நீங்க மத்த விஷயங்கள் எப்படி எழுதுனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அக்கவுண்ட்ஸ நீங்க இதுல சரியா செஞ்சு கொள்ளாட்டி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மார்க்ஸும் கூட இதுல தான் குறைப்பாங்க. கூடுதலா அக்கவுண்ட் செக்ஷன்ல. ஸோ அதனால இத கொஞ்சம் நல்லாவே தெளிவா செஞ்சிரணும். இங்க குடுக்குற இந்த அக்கவுண்டிங் சைட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஃபைனல் ப்ராஜெக்ட்க்கும் தேவைப்படும். ஸோ அதனால வந்து இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இங்க நான் குடுத்திருக்க ம். ம். இது எல்லாமே இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே சரியா அக்யூரேட்டா இருக்கணும். நீங்க அதாவது வந்து நீங்க இதுல ஐந்தொகை செய்யணும். நிதி நிலைமை கூற்று எல்லாம் லாப நட்ட கணக்கு, வருமானம், உற்பத்தி கணக்கு எல்லாமே செய்ய இருக்கு. நீங்க ஒரு உற்பத்தி பிசினஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அதாவது நீங்களே உற்பத்தி செஞ்சு நீங்களே விற்பனை செய்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த புரொடக்ஷன் அக்கவுண்ட் செய்யணும். உற்பத்தி செலவு புரொடக்ஷன் காஸ்ட் அக்கவுண்ட் செய்யணும். அப்படி இல்ல நீங்க பிசினஸ் அதாவது நீங்க யார்கிட்டயோ வாங்கி விற்பனை செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க டைரக்ட்டா இந்த லாப நட்ட கணக்கே செய்யலாம். ஓகேயா? ஸோ அதே இந்த ஐந்தொகை. இது எல்லாமே சமப்படணும். கணக்க உங்களோட வணிகத்துல வந்து தெரிவு செஞ்சு, நீங்க இங்க போடுற இந்த கட்டிடம் வந்து கட்டிடத்தின் வேல்யூ வந்து இன்னொரு இடத்துல மென்ஷனே பண்ண இருக்கு. இந்த பார்த்தீங்களா? கட்டிடம் இந்த சாரி. ம். இங்க போயிட்டு இங்க கட்டிடம் எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி. இங்க வேல்யூ அங்க பேலன்ஸா இருக்கணும். ஸோ நீங்க இங்க ஒரு வேல்யூ ஒரு கணக்கு செய்யக்குள்ள ஒரு வேல்யூவும், இன்னொரு கணக்கு செய்யக்குள்ள இன்னொரு வேல்யூவும் போடவே இயலாது. எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ நீங்க இங்க ஊழியர் சம்பளம், ஊழியர் சேமலாப நிதி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்க போடுற இந்த ஊழியர் சம்பளம், ஊழியர் சேமலாப நிதியம் எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு கணக்கு செய்ய இருக்கு. ஆ இங்க குடுக்குற இந்த அமௌண்ட்டுங்க வந்து ஓகே. இந்த பார்த்தீங்களா? இங்க நான் குடுக்குற அமௌண்ட்டோட வந்து டெலி ஆகணும். ஸோ அதனால வந்து இங்க இது எல்லாமே வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டா பார்த்துக் கொள்ளுங்க கணக்குகள் செய்யும் பொழுது. ஓகேயா? ஸோ இதுகள் தான் ரொம்ப மெயினான விஷயம். ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிஃபரண்ட் ஆகலாம். சரியா ஒரு 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 இப்ப ஒரு ரூ. 50,000க்குள்ள ஒரு கேப் வருது. அது பிரச்சனை இல்ல. பட் ஆக பெரிய ஒரு கேப் வருதுன்னா, உண்மையாலுமே அது வந்து பிழையா தான் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு திட்டம் இல்லன்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட் போகும். அதனால வந்து ஒரு ஒரு மதிப்பீடு தானே செய்றீங்க. ஸோ ஒரு ஒரு கேப் இருக்கலாம். ஒரு 50,000 ஒரு 1,00,000க்குள்ள கேப் இருக்கலாம். அத விட கூடுதலான ஒரு கேப்புக்கு போக விட வேணாம். ஓகேயா? அப்ப இந்த மதிப்பிடப்பட்ட வருமான பகுப்பாய்வு நான் சொன்னேன் இந்த கேக்கின்ற பிரைஸ் வந்து நான் சொன்னேன் 500ல இருந்து 5,000க்குள்ள. ஆனா நான் இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே வந்து 1000. ஸோ அப்ப நீங்க அங்க பிரைஸ போடக்குள்ள ஒரு இடத்துல பிரைஸ் வந்து போடக்குள்ள வந்து 1000ல இருந்து 6000 ரேஞ்சுக்குள்ள தான் போடணும். ஏன்னு சொன்னா அங்க 5,500ன்னு சொல்லியும் போட்டிருக்கேன். ஸோ அங்க பிரைஸ் எல்லாம் போடக்குள்ள சரியா அத பார்த்துக் கொள்ளணும். அடுத்தது வந்து அலகுகளின் எண்ணிக்கை. 1ஆம் வருடம். இப்ப நாங்க வந்து அந்த டிமாண்ட் அனலைஸ் பண்ணியிருக்கிறது நம்ம இப்ப இது ஓகே. இப்ப நாங்க வந்து இந்த டிமாண்ட் அனலைஸ் பண்ணோம் தெரியுமா? அந்த டிமாண்ட் அனலைஸ் பண்ணக்குள்ள இந்த இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. இந்தா பாருங்க. இங்கன்னா 1 இயர்க்கான இந்த டிமாண்ட். ஸோ அப்ப இங்க இருக்க 1,500 ஓவராலா. அப்ப நீங்க இங்க வந்து இந்த அனலைஸ் பண்ணக்குள்ள வந்து இது கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 1,500க்குள்ள வர கவுண்டா தான் இருக்கணும் இந்த 1ஆம் வருஷத்துக்கு. அதே மாரி 2ஆம் வருஷம். இப்ப வருஷம் ஏன் இங்க போக போக இங்க கூடுதுன்னு சொல்லி சொன்னா இந்த அலகுகளோட எண்ணிக்கை. என்னைக்குமே 1ஆம் வருஷம் விற்பனை செஞ்ச மாரி இல்லையே 2ஆம் வருஷத்துக்கும் விற்பனை செஞ்சு அத விட கூடலாம். அத விட குறையுதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பிசினஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் இல்லன்னு சொல்லி அர்த்தம். இந்த விற்பனை எதிர்பார்க்கப்பட்ட பெறுமதி. இது வந்து என்னது? இப்ப 200 அலகுகள்னா, ஒரு கேக் ரூ. 3,200 சொல்லி சொன்னா, 3,200 தர 200 எவ்வளோ? 6,40,000. ஸோ இங்க நான் போடுற இந்த விற்பனை அமௌண்ட் இருக்கானுங்க இந்த 18,96,000. அதுதான் இந்த பாருங்க 1ஆம் வருட விற்பனை. 19,00,000. அடுத்தது பாருங்க 22,22,500. அதுதான் இங்க 20,00,000 இருக்கு. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தா பிரச்சனை இல்லன்னு நான் சொன்னேன் தானே. ஸோ அதத்தான் வந்து நீங்க இங்க 3வது வந்து 25,30,000 இத எதிர்பார்க்கிற அளவு தானே. ஸோ இது அதே மாரி இங்கேயும் நீங்க எதிர்பார்க்கிற அளவு தான். ஸோ இதுங்க எல்லாம் கேப்ப சரியா பார்த்துக் கொள்ளுங்க.
பாருங்க நான் இங்க என்ன போடுறேன் 1 கிலோன்னு சொல்லி சரியா. இப்ப நீங்க தேங்காய் பிசினஸ்னா 1 கிலோ. இப்ப நீங்க வேற ஏதாவது இப்ப ட்ரெஸ்ன்னு சொல்லி சொன்னா நீங்க போடலாம் வந்து மீடியம் சைஸா லார்ஜ் ட்ரெஸ்ன்னு சொன்னா பொதுவா வந்து காமனா போடுங்க. இப்போ சாப்பாடுகள் அதுன்னு சொன்னா சைவ சாப்பாடா அசைவ சாப்பாடா அப்ப அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அதோட அழகு விலைகளை வந்து போடுங்க. அதனால நீங்க தெரிவு செய்யற பிசினஸ்க்குள்ள வர உற்பத்தி பொருட்கள் வந்து ரொம்பவே இருந்தா கஷ்டம். இப்ப தேங்காய் பிசினஸ் ஈஸி. செலூன்னு சொல்லி சொன்னா ஆண்களுக்கு இவ்வளவு தான் முடிவெட்ட, ஆண்களுக்கான சவரம் செய்யறது இவ்வளவு தான், பெண்களுக்கான வந்து ட்ரெஸ்ஸிங் இவ்வளவு தான். அப்ப ஒரு பிசினஸ் தெரிவு செய்யல முடியுமான மட்டும் சிறு பிசினஸ் ஆவே. செலூன்னா ஆண்களுக்கான செலூன் மட்டும், செலூன்னா பெண்களுக்கானது மட்டும். அதுலயும் வந்து நீங்க வேணா சிறுவர்களுக்கான செலூன், பெண்களுக்கான செலூன் சொல்லி அதுலயும் நீங்க வேணா முடியுமான மட்டும் ஒரு சிறு அளவு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா இந்த கணக்குகள் செய்யலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. இந்த டைப் ஆஃப் கேக் நான் இந்த டைப் ஆஃப் கேக் வந்து எங்க எடுத்தது, இந்த நான் இங்க லிஸ்ட் பண்ணி இருக்கிறேன் டைப் ஆஃப் கேக்னு சொல்லி. இந்த டைப் ஆஃப் கேக்ல தான் வந்து என்ன செய்றேன்னு சொல்லி சொன்னா இங்க நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். ஓகே. சோ அப்போ எதுக்கு எதுக்கு வந்து ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க சரியா பார்த்து கொள்ளணும். சோ இந்த முதலாம் வருடம் போட்டது எல்லாமே வந்து நான் டிமாண்ட் அண்ட் சப்ளை அனலைஸ் பண்ணி போட்டது. பிரைஸ் வந்து நான் அங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த பிரைஸ் ரேஞ்ச்குள்ள தான் விற்பனை செய்றேன். அப்ப இந்த பிரைஸ் ரேஞ்ச். சோ அதுகள தான் இங்க வந்து சரியா என்டர் பண்ணி கொள்ளணும். அடுத்தது கிரைய செலவு. இப்ப கிரைய செலவு பகுப்பாய்வுன்னு சொல்லி சொன்ன 9வதுல வந்து ஓகே உங்களுக்கு கட்டிடம் உங்களுக்கு ஏன் சொந்தமானதுன்னு சொல்லி போட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க இதுல கணக்கு ஏதாவது பேலன்ஸ் ஆகாட்டி நீங்க அந்த பேலன்ஸ் ஆகாத இடத்துல வேணா போயிட்டு சொல்லலாம் என்னதுன்னு சொல்லி சொன்னா கட்டிடம் உங்களுக்கு சொந்தமானது நேல கட்டிடத்தை நீங்க ஒரு பகுதி வாடகைக்கு விடுறீங்க, அதுல இருக்கிற வார இன்கம் வந்து என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா வணிகத்துக்கு பயன்படுத்திக் கொள்றீங்கன்னு சொல்லி போடலாம். அதனால தான் வந்து உரிமையாளருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்க நான் அதை லாப நட்ட கணக்குல இந்த பாருங்க பெற்ற கல்வி இந்த மேலதிக வருமானம்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த இது கணக்குகளை வந்து சம்டைம்ஸ் தெளிய காட்டி இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு டெலி பண்ணியும் கொள்ளலாம். சோ அதனால தான் நான் அதை வந்து போட்டேன். ஓகே. சோ அப்ப அங்கன்னா அந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்றீங்க. ஒன் மினிட். ஓகே. சோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப தளபாடங்கள், கணனி, இயந்திரம், மோட்டார் சைக்கிள் இதுகள் எல்லாத்துலயும் கண்டிப்பா வேல்யூ நிலையான சொத்துக்கள். இதுதான் பிக்ஸ் அசெட்ன்னு சொல்லி சொல்றது. சோ அதோட தொகைகளோட கூட்டுத்தொகை தான். அடுத்தது நான் சொன்னேன் பதிவு கட்டணம்னு. அங்க நீங்க போடுற பதிவு கட்டணம் எவ்வளவு அமௌண்ட்டோ அதத்தான் நீங்க இங்கேயும் போடணும். அடுத்தது விளம்பரம். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நீங்க லீஃப்லெட் தயாரிப்பீங்க அந்த மாதிரி எல்லா விஷயமும். திட்ட அறிக்கை. இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் போணுச்சு? வொர்க்கிங் கேப்பிட்டல் தொழில்படு மூலதனம் எவ்வளோ? அதெல்லாம் போட்டு தான் மொத்த திட்ட செலவ போடுறீங்க. இந்த மொத்த திட்ட செலவு பாருங்க 22,71,000 அதத்தான் வந்து இங்க வந்து நீங்க பிரிக்கிறீங்க. இதுல நீங்க எவ்வளோ கடன் பெற்றுக்கொள்றீங்க? இதுல எவ்வளோ நீங்க சொந்தமா நிதியீடு செய்றீங்கன்னு சொல்லி பாருங்க. நிதியீடல் எவ்வளோ 22,00,000 இது இவ்வளவு தான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க இந்த பிசினஸ் செய்யறதுக்கு. அப்போ உங்களோட முதல் எவ்வளோ இதுல 17,00,000. அப்ப கடன் எவ்வளவு வாங்க போறீங்க பேங்க்ல? 5,67,000 பாருங்க அத சதவீதமா போட்டீங்கன்னு மென்ஷன் பண்ணியும் காட்டணும் நிதியிடல்ல. நீங்க உங்களுக்கு இந்த அசைன்மென்ட்ல என்ன கேட்டிருக்காங்க நிதியிடல்னு சொல்லி ஒரு விஷயமே இருக்கு. பாத்தீங்களா? ஓனர் கேபிட்டல் எவ்வளோ? லோன் கேபிட்டல் எவ்வளோ? அது வந்து ஈக்குவலா இருக்கணும். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ? மொத்த திட்ட செலவு தொகை சதவீதம் இங்கன டெலியாகி காட்டணும். இங்க வருவோம் இப்ப விற்பனைக்கு. இந்த விற்பனை வரும் பொழுது ஓகேயா? சோ இப்ப இந்த விற்பனை மதிப்பிடப்பட்ட லாப பகுப்பாய்வு நிதி ஈட்டம் செய்யக்குள்ள வந்து முதலாம் வருடம் 19,00,000 விற்பனை. அப்ப அந்த விற்பனை பாருங்க நான் இங்க போடுறது வந்து இங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ல லாப நட்ட கணக்குல விற்பனைக்கும் டெலியா இருக்கணும். அடுத்தது விற்பனை கிரயம் பாருங்க 15,00,000 விற்பனை கிரயம் தான் விற்பனைக்கு தயாரான பண்டம். மொத்த லாபம் 3,90,000 மொத்த லாபம். இது வந்து கண்டிப்பா இப்ப நீங்க இங்க 1 வருஷத்துக்கு தயாரிக்கிறது வந்து நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து அந்த 1 வருஷத்துக்கான லாப நட்ட கணக்கு செய்யும் பொழுது மெச் ஆகணும். அடுத்தது கழித்தல் நிலைய நிர்வாக செலவு. பாருங்க எவ்வளவு நிலைய நிர்வாகம் 11,81,000 தான். விற்பனை விநியோக செலவு. சோ இதுக்குள்ள நீங்க போடுற செலவுகள் நீங்க தான் கணக்கில் மெச் பண்ணிக்கணும். 4,48,000 நிதி மற்றும் ஏனைய செலவு 25,000 ஓகேயா? அப்ப தேறிய லாபம் எவ்வளவு 2,09,100 இந்த
இந்த தேறிய லாபம். இதுதான் ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க நிதி செலவுல வந்து ஐந்தொகையில வந்து தேறிய லாபம்னு சொல்லி 2,09,000 காட்டி அக்கவுண்ட்ட சமப்படுத்தணும். ஸோ அதனால நீங்க இந்த ப்ரொபோசல்ல செய்ற கணக்குகள் வந்து கண்டிப்பா ஃபைனல் பட்ஜெட்க்கும் ரிலேட்டட் ஆகுறனால, சரியா நீங்க அந்த கணக்குகள வந்து செஞ்சு கொள்ளணும். 2வது, 3வது வருஷம் வந்து நீங்க சும்மா அனலைஸ் பண்ணி போட்டு பாருங்க. 1வது வருஷம் இவ்வளவு லாபம்னா, 2வது வருஷம் இதோட கூடுதலா லாபம் இருக்கணும். அதே மாரி காஸ்ட்டும் வந்து என்ன செய்யணும், முடியுமான்னு மட்டும் கொஞ்சம் குறைச்சு கூட்டி செஞ்சு கொள்ளலாம். அது பிரச்சனை இல்ல. 2வது வருஷம், 3வது வருஷம் நீங்க சும்மாவே கேப்ல போட்டுக்கொள்ளலாம். இங்க விட கொஞ்சம் விற்பனை கூடி இருக்கணும். செலவுகள் மொத்த லாபம் கொஞ்சம் கூடயா இருக்கணும். பிசினஸ் போகும். க்ரோ ஆக மொத்த லாபம் கூடும் தானே! அந்த மாரி. செலவுகள வந்து கம்மி பண்ணிக்கொண்டே வந்து, இங்க வந்து லாபத்த வந்து கூட்டி காட்ட முடியும். ஆனா 1ஆம் வருஷம் செய்றத நல்லா கிளியரா செஞ்சு கொள்ளுங்க. கண்டிப்பா ஃபைனல் ப்ராஜெக்ட்ல லாப நட்ட கணக்கு, ஐந்தொகை, வருமான காசு பாய்ச்சல் கூற்று, அ எல்லாமே வந்து இப்ப நிலையான செலவுகள் சாரி. இந்த காசு பாய்ச்சல் கூற்றும் செய்யணும். அதிலேயும் எவ்வளோ விற்பனை செஞ்சிருக்கீங்க? அப்புறம் நிலைய நிர்வாக செலவு எவ்வளோ? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டணும். இங்க இருக்க இந்த காசு மீதி தான் வந்து எங்க போகும்ன்னு சொல்லி சொன்னா, ஐந்தொகையில இறுதி காசு மீதின்னு சொல்லி ரூ. 70,000 கணக்கு. இந்த 70,750ன்னு சொல்லி போகும். ஸோ கடன்கள் வந்து நீங்க சரியா கணக்குகள் செய்யக்குள்ள வந்து மெச் ஆகணும். ஃபைனல் ப்ராஜெக்ட்லயும். சரியா? ஸோ இவ்வளவு தான் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல. நான் நினைக்கிற மாரி ஓவராலா இதுகள் இருக்கு. ஸோ ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவு விஷயங்கள் தான் இன்க்ளூட் பண்ண இருக்கு. இத செஞ்சீங்கனாலே நீங்க கிட்டத்தட்ட 90 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் கூட எடுக்கலாம். இந்த சொன்ன மாரி ப்ராஜெக்ட் ப்ரொபோசல வந்து செஞ்சு கொண்டா. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் இத பேஸ் பண்ணி ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு சப்மிட் பண்ண இருக்கு. ஸோ ஃபைனல் ப்ராஜெக்ட்ல தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸே வரும். ஸோ ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து எப்படி நாங்க தயாரிக்கிறதுன்னு சொல்லி நான் ரெக்கார்டிங் ஒண்ணு போடுறேன். ஓகேயா? ஓகே. தேங்க் யூ வெரி மச்.